குதிரை பேரம் நடத்துகிற அளவுக்கு இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடந்தது இல்லை இது வரைக்கும். அப்படிலாம் தினகரன் நேற்று கடுமையாக பேசிட்டு போயிட்டேன். அவர்கிட்ட சொல்ல என்னன்னா, அது குதிரை பேரம்லாம் தப்பு, இப்போ யானை பேரம் நடந்தது. அதாவது யானைன்றது தாவக கொண்டு அதை சொல்கிறீங்களோ? நான் அதை சொல்லணுங்க. ஏன் திரும்ப நீங்கள் ஒம்பளை மாற்றி விட்டுட்டே இருக்கீங்க. ஏங்க Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. CSE with specialization in AI and ML, data science, cybersecurity and more. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கலைஞர்கிட்ட பேசணும் அப்படின்னு இப்படி சொன்னார் வார்த்தை. அடுத்து அவர் சொன்னார், நான் போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, விஜய் வாங்க பாரு, அப்பயே நான் விழுந்துருவேன் அப்படின்னு. விஜய் சொல்ல மாட்டாராம். அரசியல் என்பது ஒரு சக்கரம். சக்கரத்தை கீழ்ப்பகுதி சொல்லும் போது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வரும். வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இது விஜய் டைலாக். இது ஏன் டைலாக்னு வச்சுக்கிடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கிறது விஜயோட டைலாக்கு. அரசியல் என்பது ஒரு சக்கரங்கிறது தமிழ்மணன் சாரோட டைலாக்கு. இந்தியாவுடைய இளம் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் இந்த விருதை தேர்வு செஞ்சு என்னை தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொள்ளும்போது நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஏன்னா பல பேர் இப்படி விருது கொடுக்குங்கிற பேரில் ஒரு அமௌண்ட்டு கேட்பான். நீங்கள் டாக்டர் பக்கம் டாக்டர் பட்டம் சீரியல் தெரியுமில்ல, போன வரவங்களாம் டாக்டர்ங்கிறான். இதனால கேட்டால் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேங்கிறான். நீங்கள் தான் கல்யாணத்துக்கு மொய் வைக்க மாட்டேங்கிறீங்க, கருமாதிக்கு மாலை போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் அந்த விருது உங்களுக்கு தானே கொடுத்தாகணும். இல்லை உண்மைதான். நான் நாகப்படத்தில் இருக்கும்போது தான் போர்டே வச்சுட்டேன். குறைந்தபட்சம் ஒரு 51% ஒரு நல்லவனாக இருக்கவனாமா. கேட்டால் இப்படி தான் 9 எழுத்து விடுறீங்க, அது கேட்டு போடுறீங்க. மனசில் உள்ளதை சொல்லி போடுறான். பல பேர் வாழ்த்துறான், சில பேர் திட்டுறான். அது எதில் போய் முடியும்னு தெரியல. அப்போ நீங்கள் ஸ்டாலின் அவர்களோட இருந்த உருக்கமான நிகழ்வு சொன்னீங்க, விஜயோட பேசியிருக்கேன்னு சொன்னீங்க. அது மாதிரி இப்போ ஜெயலலிதா அம்மா அவங்களோடையும் பழகினதை சொல்கிறீங்க. அப்போ கலைஞரோட உங்களுக்கான பழக்கம் எப்படி இருந்துச்சு? அந்த என்னன்னு சொன்னோம்னா, அதாவது 2-3 நிகழ்வுகள் சொல்லலாம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சோ இல்லை? அப்போ நீங்கள் நான் இவ்வளோ நேரம் பேசுனா நீங்கள் கட் பண்ணி நேரம் கிடைக்கிறீங்கன்னா என்ன எதுக்கு பேசுறேங்கிறேன். அது வேற. இப்படி இப்போ இந்த நீங்கள் ரொம்ப தந்தோட இப்படி எங்களை உட்கார வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் பேட்டி எடுப்பீங்க. நேரமற்ற காரணத்தின் காரணமாக 20 நிமிடமாக உங்கள் பேட்டி சுருக்கி வெளியிடப்படுகிறது சொல்லுவீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச வீணா போறதா? நல்ல கதையா? தொடர் தானே. சரி, தொடரா போகும். ரைட். அது சிந்து பாத்தோட தான் விடக்கூடாது. அப்போது கலைஞரோட 5 மேடைகளை நான் பகிர்ந்துருக்கிறேன். வெள்ளூர் திமுக மாநாடு, ஈரோடு தேர்தல் பொதுக்கூட்டம், சென்னை மயிலை மாங்கொல்லை அந்த ராமர் பாலம் சம்பந்தமாக ஒரு கண்டன பொதுக்கூட்டம், ஈரோடு தேர்தல் பொதுக்கூட்டம் 4. 5ஆவதாக முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தார்ல கலைஞர், 3.5 3.5% தலா 3%. அதுக்கு நன்றி அறிவிப்பு கூட்டம் தமுக சார்பாக சென்னை நேரு ஸ்டேடியத்தில். கலைஞரோட இந்த 4 பொதுக்கூட்டம் பேசும்போது என்னுடைய திருவாரூர் பொதுக்கூட்டத்தையும் மயிலை மாங்கொல்லை பொதுக்கூட்டையும் கலைஞர் கூர்ந்து கவனித்தார். என்னுடைய பேச்சை ரசித்தார் கலைஞர். இந்த நன்றி அறிவிப்பு இடஒதுக்கீடுக்கான கூட்டத்துக்கு நான் தான் நிகழ்ச்சி தொகுப்பு. அந்த நிகழ்ச்சி தொகுப்பு நல்லா சிறப்பாக அமைஞ்சிச்சு. அது கலைஞர் ரொம்ப ரசிச்சிருக்கார். ஒரு இடத்த கலைஞரை கூப்பிடும்போது, அப்போ அந்த கலைஞருடைய வயது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, கலைஞரை என்றும் எங்களுடைய இளைஞரே அப்படின்னு சொன்னேன். கலைஞர் ரொம்ப உற்சாகமாகிடுச்சு. நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது கலைஞர் கீழே இறங்கி அப்போ அம்பாசிடர் காரில் ஏறுறார். அப்போ என் கூட இருந்த பேராசிரியர் ஜவாஹிருல்லா, அவர் ஹைதர் அலி அண்ணன், ஓய்வு ரஹமத்துல்லா அண்ணன், இவங்கெல்லாம் கிட்டன போயிட்டு வழி அனுப்பி விடுறாங்க. நம்ம கட்சியில் வந்தப்போ நான் மாநில செயலாளர் தானே. அப்போ நான் கொஞ்சம் நவந்து நிற்கிறேன். அப்படி அவங்கள பார்த்துட்டு டக்குன்னு கலைஞர் பார்த்த உடனே ஒரு குதூகல சந்திப்பு சிரிப்போட இருந்துருங்க. பின்னாடி அவருக்கு பின்னாடி பொன்முடி அண்ணன் உட்காந்து தான் நினைக்கிறேன் அந்த அம்பாசிடரில். உடனே பார்த்துட்டு உடனே மகிழ்ச்சியோட நீ நல்லா பேசுனாங்கிற மாதிரியான சமிங்க கை காட்டுறாரு. ரொம்ப குஷியாக இருந்து போயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு போனதுக்காக அவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா, ஹைதர் அலி அண்ணன்லாம் கலைஞரை போய் சந்திச்சிருக்காங்க. ஐயா நீங்கள் வந்துட்டு ரொம்ப சந்தோஷம், நன்றி சொல்லுவாங்களா, பண்பாடு தானே. அப்போது அந்த தமிழ்மண் சார் யாருன்னு கேட்டிருக்காரு. தமிழ்மண் சார் யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவங்க விலைக்கு சொல்லியிருக்காங்க, நம்மகிட்ட இருக்கார், நம்முடைய மாநில செயலாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எனக்கு ஹைதர் அலி அண்ணன் சொல்கிறார், உன்னே பர்டிகுலராக கேட்டார்ப்பா கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது கலைஞரோடான ஒரு அனுபவம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெயலலிதா அம்மாவும் கலைஞரும் இருந்த சட்டப்பேரவையில் நானும் உறுப்பினரானது ஒரு சிறப்பு. அவங்க 2 பேரும் கடைசியாக அட்டன் பண்ணது அந்த எங்களுடைய அவை தானே, அந்த 15வது சட்டப்பேரவை. அந்த 15 நம்மளுக்கு ஒரு பெருமை தானே. இன்னொன்று, அவங்க பதவி இருக்கிற நேரத்தில் அவங்க 2 பேருமே அந்த அவையில் இருந்துட்டு போனாங்க. அதெல்லாம் மறக்க முடியாத அனுபவம். நான் என்ன துரதிஷ்டம்னா, 2 பேருக்கும் எங்களுடைய காலகட்டத்தில் தான் இறந்தாங்க. 2 பேருக்குமே நான் இரங்கல் உரை ஆற்றியிருக்கேன் சட்டமன்றத்தில். அந்த 2 பேருக்கு நான் இரங்கல் உரை ஆற்றும்போது, ஜெயலலிதா அம்மாவை பற்றி இரங்கல் உரை ஆற்றும்போது அதிமுக அவ்வளோ பேர் அழுதாங்க. அடுத்த நாள் பேப்பரையெல்லாம் வந்துச்சு. தமிழ்மணன் சார் பேசும்போது கண் கலங்கிய அதிமுக. அதே மாதிரி கலைஞருக்கு பேசும்போதும்
துரைமுருகன் நல்லா உணர்ச்சி வசப்பட்டார். ஒரு நம்ம தளபதி ஸ்டாலின் அப்படியே கூர்ந்து கவனிச்சார். ஏன்னா அந்த விஷயங்களை உள்வாங்கி நம்ம பேசுகிறோம், மனசார பேசுகிறோம், பழகிய எண்ணம்ல. அந்த 2 இனங்கள் வரையும் என்னுடைய இந்த புத்தகம் அந்த சட்டசபையில் சமூக நீதி குரல் இப்போ தர்றேன், அதில் இருக்க முழுமையாக படித்து பாருங்களேன். அந்த 2 பேரோட அனுபவமும் என்னால் மறக்க முடியாது. அதாவது இப்போ நம்ம கட்சினா சொல்லுவாங்க, அண்ணே நீங்கள் வந்து கலைஞர் முதலமைச்சர், ஜெயலலிதாவா முதலமைச்சர், ஓ பன்னீர்செல்வம் அண்ணன் முதலமைச்சர், எடப்பாடி அண்ணன் முதலமைச்சர், தளபதி ஸ்டாலின் அண்ணன் முதலமைச்சர், 5 முதலமைச்சர்களோட நீங்கள் வந்து பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கண்ணே. அவர்கிட்ட பழகிட்டீங்களா? இல்ல நான் வந்து இந்த நிமிடம் வரை இன்னும் முதலமைச்சர் ஆயிட்டான்னு சொன்னா 6 ஆயிடுவாரு. ஆனா அந்த 5 முதலமைச்சரோடையும் 4 முதலமைச்சரோட நிர்வாக ரீதியான பழக்கம். கலைஞர் முதலமைச்சரா இல்ல, நிர்வாக ரீதியான தொடர்பு, அரசியல் ரீதியான தொடர்பு. இன்னொன்னு கலைஞருடைய சந்திப்புல மிக முக்கியமான சொல்ல மறந்துட்டேன். 2014 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குல்ல, அப்போ பல பேர் அது நக்கீரன் தான் செய்தி போட்டு நக்கீரன் அந்த 2014 பிப்ரவரி மார்ச் மாதம் நக்கீரன் எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். கலைஞர் வந்து கேப்டன் விஜயகாந்தோட ஒரு அரசியல் பேச்சுவார்த்தை நடத்தி பழம் நழுவி பாலில் விழுந்து சொன்னார்ல, எந்த டைலாக் நிறைய பேருக்கு தெரியாது, நக்கீரனை புரட்டி பாருங்க தெரியுங்க. அதுக்கு அந்த டைலாக்கு பின்னாடி இருந்தவன் தமிழ்மணன் சாரி. நான் வந்து நண்பர் வீட்டு திருமணத்துக்காண்டி நான் மலேசியாவுக்கு போகிறேன், கோலாலம்பூருக்கு. நானே என் கூட எங்கள் அண்ணன் நாசர் அண்ணன் இன்னும் 2-3 நிர்வாகிகள் போகிறோம். அந்த சமயத்தில் கேப்டன் விஜயகாந்த் வந்து ஓய்வுக்கான கோலாலம்பூருக்கு வரார். அரசியல் பரபரப்பு பற்றி டென்ஷன் தாங்க முடியாமல் அவருடைய நண்பர் ஜலாலுங்கிறவர் தான் அவரை வந்து வரவழைக்கிறார். புக்கிட் பின்தாங்னு சொல்லுவாங்க, நட்சத்திர பூமி கோலாலம்பூரில். அங்கே தான் ஒரு நட்சத்திர வீட்டில் தங்கியிருக்காரு. நாங்கள் இங்கே போன இடத்துல அரசியல் பரபரப்பு, கேப்டன் பரபரப்பான இடத்தில் கோலாலம்பூர் மலேசியா போய்விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் போனால் பரபரப்பு இல்லைன்னா தான் ஆச்சரியம். யதார்த்தமாக இதெல்லாம் நடக்குதுங்க. போன உடனே அங்கே வந்து ஜலால் அண்ணன் எனக்கு ஃப்ரெண்டு. அப்போ கல்யாணத்துக்கு போயிட்டு ஜலாலுக்கு ஃபோன் அண்ணா கல்யாணத்துக்கு வந்துருக்கீங்களா, இங்கே நம்ம கேப்டன் வந்திருக்காரே தெரியாத உங்களுக்கு, எனக்கு தெரியல என்ன அப்படிங்கோ, கேப்டனை சந்திக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் உடனே ஏற்பாடு பண்ணிட்டார். அடுத்த நாள் போகணும்னு சொன்னால் புக்கிட் பின்தாங்க ஹோட்டலில் வந்து உள்ள ஜலாலண்ணனை கூட்டிகிட்டு போகிறாரு. கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு கேப்டன் ரொம்ப கேஷுவலாக வாங்கன்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. கட்டி பிடிச்சிட்டு என்னென்னு சார் நல்லா இருக்கீங்களா போயிட்டீங்களா. கேப்டன் என்ன நினச்சிட்டான்னு சொன்னால் கலைஞர் சொல்லி தான் நாங்கள் வரணும்னு நினச்சிட்டார். இது உண்மையிலேயே வந்து அங்கே இருந்து யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயம். இங்கே போய் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ நாங்கள் வந்து திமுக கூட்டணியில் தானே இருக்கிறோம். அப்போ கேப்டன் நல்லா இருந்தாரா, கேப்டன் வந்து நீங்கள் வந்து திமுக கூட்டணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும். கேப்டன் வந்து இது நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லி உண்மையிலே இதாகிட்டார், குஷியாகினார். இந்த செய்தியை வந்து இங்கே நம்முடைய தலைவர்கள்ட்ட சொன்ன உடனே இவங்க வந்து இங்கே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அறிவாலயத்துக்கு, யாருக்கு கலைஞருக்கும் ஸ்டாலின் அண்ணனுக்கும். என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் யதார்த்தமான விஷயம் இருந்தோடனே கலைஞருக்கு பெரிய நம்பிக்கை. ஆனால் அப்போ என் வயசு வந்து பார்த்தீங்கன்னா 34-35 தான் இருக்கும். அந்த வயசு அதெல்லாம் கேட்க முடியாது. கேளுங்க என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோன்னா பேசுகிறோன்னே வந்தால் நல்லா இருக்குமே, இங்கே பரபரப்பாகிடுச்சு எல்லாம். அப்போ வந்து இந்த அளவுக்கு ஃபேஸ்புக்கெலாம் அந்த அளவுக்கு பெருசாக வரல. அப்போ நக்கீரனில் தான் முதல் செய்தி போடுறாங்க. இளைய செல்வனத்தை இருந்தாலும் நக்கீரன்ல இருக்கார்ல நம்ம நண்பர், அவர் தான் டக்குன்னு எனக்கு மலைச்சான் பண்ண செய்தியெல்லாம் கேட்குறாரு. இளைய செல்வன் நல்லா ஞாபகம் இருக்குது, ரொம்ப நாளாச்சு நான் இளைய செல்வனை பார்த்து. அப்போ உடனே பேச்சுவார்த்தை தான் போகுது. அப்போ கலைஞர்கிட்ட ஒரு 12 சீட்டுங்கிறார். யார் கேப்டன்? 39-12 அப்படிங்கிறாரு. இந்த திமுக தரப்போ 4, 5, 6 இந்த தான் மனநிலை. அப்போது இந்த செய்தி அவங்கள்ட்ட சொல்கிறோம். அவங்க செய்தியை வந்து அண்ணன் ஹைதர் அலி அண்ணன் மூலமாக இங்கே கலைஞருக்கும் பாஸ் பண்ணுறோம். இங்கே பத்திரிகையாளர் கலைஞர் இருக்கிறாங்க, என்னாச்சு பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு. படம் நழுவி பாலில் விடக்கூடிய நிலையில் இருக்குதுன்றார் கலைஞர். நான் உடனே கேப்டன் கலைஞர் அந்தளவுக்கு சொல்லிட்டாரு, பெரிய அளவில் உங்களை நம்புகிறாரு, எதிர்பார்க்கிறாரு, படம் நடுவி பாலில் ஒரு மாதிரி சொல்லிட்டாரு, நீங்கள் ஏன் வந்து நம்ம இங்கேருந்து போனோடனே கலைஞரை சந்திச்சுனா நல்லா இருக்குமே. அன்சாரி நான் எம்ஜிஆரை பார்த்தா விழுந்துருவேன், கலைஞர்கிட்ட பேசினா விழுந்துருவேன் இப்படி சொன்னார் வார்த்தை. அடுத்து அவர் சொன்னார், நான் போன உடனே என்ன சொல்லுவான்னா, விஜய் வாங்க பாரு அப்பே நான் விழுந்துருவேன். விஜயகாந்த் சொல்ல மாட்டாரான், விஜய் வாங்கன்னு சொல்லுவாரு, அப்பே நான் விழுந்துருவேன், அதனால் நான் நம்ம கட்சியில் எல்லாம் கேட்டு தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டாரு. கடைசி அது மாதிரி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அதில் அது தொடர்ச்சியா 4 நாள் தொடர்ந்து நான் ரெண்டு சந்திப்பு நடத்தணும். விஜயகாந்த் ரொம்ப எமோஷனல், உண்மையும் நல்ல மனிதருங்க. எல்லாம் வெளியில் வந்து ஒரு கோவம் உள்ள இடத்துல குணம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதை நான் பார்த்தேன். அவர்கிட்ட வந்து இந்த வஞ்சகம் சூழ்ச்சினா அரசியல் கணக்குன்னு ஒரு தலைவருக்கு அடிப்படையில் போடுவாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் கேப்டன் விஜயகாந்தை பொறுத்தவரையும் ஒரு இலகுவானவர்,
எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவர், மனசில் எதையும் வைக்காமல் வெள்ளந்தி தனமாக சில கேள்விகள் எழுப்பக்கூடியவர். அதெல்லாம் அந்த சந்திப்பில் அந்த ஒரு 4-5 நாள் இருந்த சந்திப்பில் ரொம்ப நெருக்கமாக இருந்ததுனால, உள்நாட்டில் இருந்தால் கூட நம்ம அந்தளவுக்கு நெருங்கி பழகி பேசியிருக்க முடியாது. பட் அங்கே இருந்ததுனால ரொம்ப அதிகமான நேரங்களை ஒதுக்கிறோம். அப்பா தெரிகிற ஒரு நல்ல மனிதர். உண்மையிலேயே அவர் இன்றைய அரசியல் சூழலில் கலைஞரும் ஜெயலலிதாமாவும் இல்லாது இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழலில் இருந்து அரசியலும் நல்லா தட்பவெப்பம் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அவர் செயல்படக்கூடிய நேரத்தில் விரைவாக பல பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நேரத்தில் அவர் இறந்தது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய. நீங்கள் பல தலைவர்களை சொன்னீங்க, கலைஞர், ஜெயலலிதா, விஜயகாந்த்லாம். யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? எப்படி யார் மிஸ் பண்ணுறீங்கன்னா? இல்லை, எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா? ஆமாம். இல்லை அப்படி பார்த்தோன்னு சொன்னோம்னா கலைஞர், ஜெயலலிதாமா 2 பேரையும் இறந்ததை நான் வந்து மிஸ் பண்ணுறேன். கேப்டன் மிஸ் பண்ணுறது இப்போ வாழ வேண்டிய வயசு கேப்டன். என்ன சொன்னீங்க? அந்த ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. எனக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இருக்கும் அது இல்லையா? இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் நல்லா வாழ வேண்டிய வயசில் அப்படி போயிட்டாரே அப்படிங்கிற வருத்தம் இருக்குது. நாடறிந்த அரசியல் தலைவரின் அடிப்படையில் கலைஞரும் ஜெயலலிதாமாவும் இறந்தது தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்து ஒரு பின்னடைவு தான். திமுக தரப்பில் தளபதியை வந்து அதை ஈக்குவல் படுத்திட்டார். திமுக தரப்பில் ஜெயலலிதாமாவுடைய மரணத்தை யாராலும் ஈக்குவல் படுத்த முடியல. அவங்க இருக்கும்போது பிஜேபியினரும் டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் காத்திருப்பாங்க மணிக்கணக்கில். ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிடுச்சு? அதிமுகவோட டெல்லிக்கு அழைச்சி பேசக்கூடிய அளவுக்கு ஆகி போயிடுச்சா இல்லையா? அது ஜெயலலிதாமா இருந்து தான் நடக்குமா? இல்லை மோடியா இந்த லேடியான்னு சொல்லி கேட்டவங்க. அவங்க எதை பற்றியும் கவலைப்படாதவங்க. இன்றைக்கி அவங்களாம் இல்லாமல் போயிட்டாங்கல்ல. அதுதானே இன்றைக்கி பல பேருக்கு துளிர் விட்டு போன மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த கட்சி ஒரு நல்ல கட்சிங்க. அதை போட்டு நாசப்படுத்தி 1000 தான் இருக்கட்டும், திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கருத்தியல் பிரச்சனைகள் இருந்தாலும் தமிழ்நாட்டுடைய சமூக நீதிக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி மறுமலர்ச்சிக்கு இந்த 2 கட்சியும் மாற்றிய பங்களிப்புகள் அதிகம் தானே காமராஜர் காலத்துக்கு பிறகு. அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. அரசியலை தாண்டி நம்ம பேசுவோம். அப்போது நீ அந்த கட்சியை நாசம் பண்ணி வச்சுட்டாங்கல்ல, அப்போ ஜெயலலிதாமா இருந்தால் நடந்திருக்குமா? யோசிச்சு பாருங்கள். அந்த கவலையெல்லாம் நமக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ இந்த 2021 இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் 200+ அப்படின்னு சொன்னாங்கல்ல திமுக தலைமை. இது வந்து அதீதமாக நம்பிட்டாங்களா இல்லை அப்படி இல்லை உண்மையிலுமே ரிப்போர்ட் அவருக்கு கிடைச்சிது? ஒரு ஏசி இருக்கும்போதே நமக்கு புழுங்குதுன்னா அரசியல் தட்பவெப்பம் ரொம்ப ஹாட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் வெளியில். அதனால தான் காங்கிரஸ் தெலுங்கானா போயிட்டாங்க சார். தெலுங்கானா போயிட்டாங்களா? இப்போ இறங்கிட்டாங்களாமா? பத்திரமா விமானம் தரை இறங்கிடுச்சா? கேட்டு சொல்லு. இன்னும் விமானம் தரை இறங்கலை, பத்திரமா தரை இறங்கட்டும், வாழ்த்துவோம், பிரார்த்திப்போம். அப்போ என்னமோ கேட்டிங்கன்னா அண்ணா கேட்டது. அதாவது 200ங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. நம்ம இந்த அளவுக்கு 5 வருஷம் சேவைகள் செஞ்சுருக்கிறோம், இந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டுருக்கிறோம். அரசியல் சூழலாக 4 முனை போட்டி நிலவுது. நம்ம எளிதாக இந்த சேவைகள், சாதனைகள் ப்ளஸ் அரசியல் களங்கள் 4 முனையாக இருப்பது, இவையெல்லாம் நமக்கு 200 சீட்டை கொடுக்குற நம்பிக்கையில் தான் அவங்க இருந்தாங்க. நான் எங்கள் கட்சி சகோதரர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 170க்கும் 80க்கும் இடையில் இந்த கூட்டணி மொத்தமாக வரும். திமுக தரப்பு அந்த கூட்டணி வரும். திமுக குறைந்தபட்சம் 140க்கும் 150க்கும் இடையில் இடங்களில் திமுக வெற்றி பெறும் தனித்து அப்படிதான் நினைச்சோம். ஆனால் அந்த 280 நொறுங்கி போனது மட்டும் இல்லாமல் ஆட்சியை இழந்தது வந்து உண்மையிலே ஒரு அதிர்ச்சி. அப்போது ஒரு இளைய தலைமுறையினருக்கு மத்தியில் எதிர்பார்ப்பு ஏதோ ஒரு மாதிரியாக இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அரசியல் நுண்ணறிவோ கடந்த கால வரலாற்றுடைய தாக்கங்களோ எதிர்காலத்தை பற்றிய நுட்பமான தெளிவோ இல்லாத ஒரு தலைமுறையினர் ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை விரும்பிட்டாங்க. அந்த பிள்ளைங்களுடைய பேச்சை கேட்டு பெற்றோர்களும் கணிசமான சில பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனால் இவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படும் சொல்லி நிச்சயமாக திமுக மட்டும் இல்லை, யாருமே எதிர்பார்க்கல. தமிழ்நாட்டு மக்களே எதிர்பார்க்கல. அதிமுக 3வது இடத்துக்கு போகணும்னு சொல்லி அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்களா? இல்லை. அந்த வகையில் வந்து இது இந்த தேர்தல் முடிவு என்பது ஒரு அதிர்ச்சி தான். இப்போ தேர்தல் முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸ் அங்கே ஓடுது. இப்போ கம்யூனிஸ்ட் வந்து நாங்கள் வெளியில் இருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ட்டு அங்கே போகிறாங்க. இப்போ விசிகாவும் இன்னும் முடிவு அறிவிக்கல. நம்ம பேசிட்டு வரைக்கும் இது வரைக்கும் ஒன்றும் அறிவிப்பு வரல. எல்லாமே வெளில போயிட்டாங்க. அப்படிங்கிறப்ப தனிமைப்படுத்தப்படுது அதிமுக. இல்லை திமுக அதிமுகன்னு பார்த்தீங்கன்னா பாமக அங்கே இருக்குது, பாஜக ஒன்று இருக்குது, அவங்களாம் இருக்கிறாங்க, அமமுக இருக்கு. நேற்று கூட தினகரன் போய் நான் அதிமுக தலைமையில் ஒரு அமமுக வேட்பாளர் காணணும் போட்டுருக்காங்க. அது காரணம்னு சொல்லிட்டு அது ஒரு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்ப அவர் வந்து சண்டை போட்டு இது குதிரை பேரம் நடக்கிற மாதிரி முயற்சி பண்றாங்க அப்படின்னு சண்டை போட்டு எடுத்துட்டு வந்து நான் அதிமுக கூட்டணி இருந்தவன், அந்த கூட்டணி தான் இருப்பேன் அப்படின்னு அங்க வந்து நிக்கிறாரு. இப்ப அதிமுக கூட்டணியில 3வது இடம் போயிட்டாலும் நாங்க அந்த கூட்டணியில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இங்கே வந்து எல்லாருமே வெளில போகிறாங்க. இப்போ திமுக வந்து என்ன தனிமைப்படுத்தப்படுதா இல்லை என்ன? அப்படி எப்படி திமுக என்பது யானை படுத்தாலும் குதிரை உயரம். திமுக என்பது இந்தியாவிலேயே ஒரு வலிமை மிக்க சித்தாந்தத்தை கொண்ட ஒரு மாநில கட்சி.
திமுக சந்தித்த நெருக்கடிகளை எந்தெந்த மாநில கட்சிகளெல்லாம் தேசிய கட்சிகளெல்லாம் சந்தித்ததோ அவையெல்லாம் அடிவி சந்தித்திருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி திமுக பயணிக்கிறது என்று சொன்னால் திமுகவிடம் இருக்கக்கூடிய உறுதியும் கொள்கை பலம் தான் ஒரு காரணம். எமர்ஜென்சியில் திமுக சந்திக்காத நெருக்கடியா? இந்திய எதிர்ப்பு போராட்ட களங்களில் திமுகவினர் சந்திக்காத நெருக்கடிகளா? ராஜீவ்காந்தி படுகொலையில் அவதூறுவை சந்தித்து எவ்வளோ பெரிய இழப்பை தேர்தல் அரசியலில் சந்தித்தாங்க. அதையெல்லாம் கடந்து தானே வந்து ஸ்பெக்ட்ரம் புகார்கள் அவர்கள் மீது வரும்போது எவ்வளோ பெரிய பாதிப்பை சந்தித்தாங்க. எல்லாவற்றையும் கடந்து ஃபீனிக்ஸ் பறவை மாதிரியா திமுக இன்றைக்கூட எழுந்து நிற்குது. இப்போவும் வந்து திமுக வந்து பெரிய பின்னடைவை சந்திக்கல, ஒரு தோல்வியை வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு, தோல்வியை சந்திச்சிருக்கு. இதை விட மோசமான தோல்வியை சந்தித்த போதெல்லாம் திமுக எழுந்து வந்திருக்கா இல்லையா? இது ஒரு தற்காலிக பின்னடைவு. ஒரு வருடத்தில் அரசியல் நிலவரம் மாறும் பாருங்க. அடுத்தது திமுகவுடைய யாரும் நாங்கள் இருக்கமே, எங்களுடைய மனிதநேய ஜனநாயக கட்சி இருக்கு, இன்னும் பல பேர் இருக்காங்கல்ல. அதனால வந்து திமுக யாரெல்லாம் நாங்கெல்லாம் இருந்துகிட்டு இருக்கோம். ஜனநாயக சக்திகள் இருக்கு, சமூக நீதி சக்திகள் இருக்கு, முற்போக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க. திமுகவுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கான காரணங்கள்லாம் சொல்றீங்க. ஆனா வெளியில பேசும்போது எல்லாரும் என்ன சொல்றாங்க, இவங்கெல்லாம் திமுக சின்னத்துல நின்னாங்க. யாரு? மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, இவங்கெல்லாம் திமுக சின்னத்துல நின்றதுனால தான் இவங்க வந்து அந்த பக்கம் போகாம இருக்காங்க. இதனால இவங்களும் அமைச்சரோ வாரியங்களோ பெற்றுவாங்க. சரி, நான் கேட்குறேன், இருக்கு பேசுகிறவங்க எல்லாம் பேசுவாங்க, இதையும் பேசுவாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படிப்பட்ட நிலைக்கு முன்பாகவே எங்களுடைய கருத்தியல் ரீதியாக தியேட்டர்களில் தலைவர்களை தேடாதுங்கிற முழக்கத்தை முன்வைத்து தான் நாங்கள் பரப்புரை செஞ்சோம். அவங்க லீடிங்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் இந்த நிமிடம் வரை எங்களுடைய மாற்று விமர்சனம் இருக்கத்தானே செய்யுது. அப்போ சின்னங்கள் இதுக்கு காரணம் இல்லை, எண்ணங்கள் தான் காரணம். நாங்கள் வந்து விஜய் அவர்களை வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் விமர்சிக்கிறோம் இல்லையே. தனிப்பட்ட முறை இதுவரை நாங்கள் ஒவ்வொருத்தவங்களும் அவருடைய பர்சனல் லைஃப் எல்லாம் கேலி பண்ணி கிண்டல் பண்ணிலாம் விமர்சிக்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. நமக்கு அரசியல் இருக்குது, அரசியல் ரீதியாக நம்ம விமர்சிக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து அரசியல் ரீதியாக மாறுபடுறோம். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து எங்களுடைய கருத்தில் சொல்லிக்கிட்டு இருக்கோமே தவிர தனிப்பட்ட விஷயங்கள் அல்ல. ஒன்று. இன்னொரு விஷயம், தனிச்சின்னமே இருந்திருந்தாலும் நாங்கள் அங்கே போயிருக்க மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி நாடு தழுவிய பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு திமுக போன்ற வலிமையான கொள்கை முடக்கங்களை கொண்ட கட்சிகளை வலிமைப்படுத்துவதுதான் நம்முடைய அரசியல் பணியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இது ஒரு தமிழ்நாட்டுக்கான அரசியலை பேசுறது மற்றவங்க தவளைகள் விட்டு அப்படி பேசியிருப்பாங்க. நாங்கள் தேசிய அரசியல் மட்டுமல்ல, உலக அரசியலை பேசக்கூடியவர்கள். சரியா? இன்றைக்கி வந்து திமுக தாங்க உள்ளூர் அரசியலையும் உலக அரசியலையும் பேசுது. வேறு யாருங்க பேசுகிறா தமிழ்நாட்டில்? ஈரானுடைய கப்பலை வந்து அமெரிக்கா தகர்க்கும் போது கூட அந்த நேரத்தையும் தன்னுடைய அரசியல் கடமையை மறவாமல் திமுக தானே பேசுனிச்சு. கம்யூனிஸ்ட் கட்சியில் பேசுனாங்க, அடுத்து திமுக தானே பேசுனிச்சு. கம்யூனிஸ்ட் தேசிய கட்சிகள், மாநில கட்சிகள் வேறு யார் பேசுனா? யோசிச்சு பாருங்கள். ஈழத்தமிழர் விவகாரத்தை வந்து எல்லா நிலையிலும் கையில் எடுத்த கட்சி வந்து திமுக தானே. அதிமுக எடுத்துச்சு. யோசிச்சு பாருங்கள். அப்போது திமுக ஒரு தெளிவுத்தன்மை இருக்குது, அந்த கொள்கை பலம் இருக்குது, குறைகள் இருக்குது. திமுக மீது குறைகள் இல்லைன்னு நான் சொன்னேன்னா, குறைகள் இருக்குது, பிழைகள் இருக்குது. ஒப்பீட்டளவில் பெட்டர். ஒன்று ரெண்டு குறைகள் இருக்கத்தான் செய்யும் அரசியல் கட்சியில். எல்லாமே 100% சரியாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியில் உலகத்தில் காட்டுங்க, நீங்கள் உலகத்தில் காட்டுங்க சார். எல்லா இடத்துக்கும் குறைகள் இருக்குது சார். நிறைவு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். நிறைவு திமுக இருக்குது. அந்த கட்சி பலகீனம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம். அது ஜனநாயகத்துக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார், இந்தியா கூட்டணி யார் சார் நான் ஸ்ட்ராங்காக தூக்கி பிடிக்கிறா? யார் பிடிச்சா? திமுக தானே தூக்கி பிடிச்சி. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு கடை தூக்கி போட்டுச்சா இல்லையா? கெஜ்ரிவால் தூக்கி போட்டாரா இல்லையா? ஆனால் வந்து ராகுல் காந்தி தான் இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்ற கருத்தை துணிஞ்சு சொன்னது யார் சார்? திமுக சார். அந்த திமுக பலகீனப்படுறது நல்லதா? எல்லாரும் போனாலும் சரி தான், நாட்டுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டிய அடிப்படையில் நாங்கள் திமுக பாதுகாக்கணும் சார். திமுக பாதுகாக்கணும்னா தமிழ்நாட்டை பாதுகாக்கணும்னு அர்த்தம். தமிழ்நாடு பாதுகாக்கப்படணும்னா திமுக இருக்கணும் சார். எங்களுக்கும் திமுக என்ன தனிப்பட்ட முறையில் இதா வேறோட அதெல்லாம் நாங்கள் ஏதாவது ஆதாயம் அடைஞ்சோம். நீங்கள் சொன்னீங்க அகில இந்திய அளவில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு சொன்னது திமுக தான். இந்தியா கூட்டணிக்கு முக்கியமாக இருந்தது திமுக தான். இன்னும் 1.5 வருஷத்தில் பாருங்கள் காட்சிகள் மாறும் சொன்னீங்க. ஆனால் இனிமேல் விஜய் தான் எதிர்காலம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு முதல் முடிவு எடுத்துகிட்டு போனதே காங்கிரஸ் தானே. அதுதான் சார், அது காங்கிரஸ் நிலைப்பாடு சார். புரியுதா இல்லை? அரசியல் என்பது ஒரு சக்கரம். சக்கரத்தை கீழ்ப்பகுதி சொல்லும் போது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வரும். புரியுதா இல்லையா? வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம். இது விஜய் டைலாக். இது ஏன் டைலாக்னு வச்சுக்கிடுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டங்கிறது விஜய் டைலாக். அரசியல் என்பது ஒரு சக்கரங்கிறது தமிழ்மணன் சாரோட டைலாக். விஜய் பிரபலங்கிறதுனால அந்த டைலாக் பெருசாக பேசுவீங்க, அந்த அளவுக்கு பிரபலங்கிறதுனால கொஞ்சமாக பேசுவீங்க. இதுதானே சார் உலகம். உலகம் ஒரு வட்டம் தானே சார். ஆனால் ஒரு காட்சி நாங்கள் பார்த்த சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் திமுக அமர்ந்திருக்கு. ஸ்டாலின்லேருந்து பல தலைவர்கள் உட்காந்துருக்காங்க. பின்னாடி தமிழ்மணி அன்சாரி ஒரு துண்டை போட்டுட்டு பெரிய கோஷத்தோட 2 கையை எழுப்பிட்டு வர்றாரு. வந்து முன்னாடி வந்துட்டு ஸ்டாலின் முன்னாடி கோஷம் போடுறாரு. திமுகவுடைய எதிர்க்கட்சிகள் எல்லாம் உணர்ச்சி பெருக்கோட பார்க்குறாங்க. உங்களுடைய கோஷத்தின் காரணமாக மறுபடியும் அவங்க கோஷம் போடுறாங்க. நீங்கள் ஃப்ளோரில் உட்காந்து அந்த கோஷத்தை எழுப்புறீங்க. அந்த வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அது என்ன சம்பவம்? அது மாதிரி ஒரு காட்சி இந்த சட்டமன்றத்தில் ரீக்ரியேட் பண்ணுவீங்களா? அது
திட்டமிட்டு செய்வதல்ல. அந்த காட்சிகளுடைய நிகழ்வு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது அது உணர்ச்சிகரமாக இருக்கும், இயற்கையாக இருக்கும், இயல்பாக இருக்கும். ஏன்னா அரிதானங்கள் நிற்காது, செயற்கை நிற்காது. உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ளணும். கடந்த 10 ஆண்டுகளில் சட்டசபை நிகழ்வு ஒன்று பொதுமக்களால் திரும்ப திரும்ப அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது சொன்னால் அந்த நிகழ்வு மட்டும்தான். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் நல்லா போய் பாருங்கள், யூடியூப்பில் பாருங்கள், முகநூலில் பாருங்கள், இன்ஸ்டாவில் பாருங்கள், தொடர்ந்து சுற்றி வருது. சட்டமன்றத்தில் ஒரு நீதிக்காக சமரசமற்று செயல்பட முடியும் என்பதை ஒரு தமிழ்நாட்டுடைய ஒரு அரசியலாளர் நிரூபித்திருக்கிறார் என்பதை சான்றாகத்தான் அந்த சம்பவத்தை பார்க்குறேன். என்னென்னா, தமிழ்நாடு என்பது ஒரு அமைதி பூங்கா. தமிழ்நாடும் கேரளாவும் தான் இந்தியாவுக்கு முன்மாதிரியாக இருக்குது சமூக நீதி விஷயத்தில். தமிழ்நாடும் கேரளாவும், அதில் நம்ம கேரளாவும் விட்டுட முடியாதுல்ல. இங்கு மதங்கள் பெருசாக முன்னிலைப்படுத்தப்படுவதில்லை. இப்போ நீங்கள் இந்துவாக இருப்பீங்க, ஒரு கிறிஸ்டினாக இருப்பார், ஒரு முஸ்லீமாக இருப்பார், எல்லோரும் அவங்கவுங்க அடையாளத்தோட மகிழ்ச்சியாக இருப்பாங்க, அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களுக்கு போவாங்க, கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களும் இருப்பாங்க. ஆனால் ஒருத்தர் காயப்படுத்த மாட்டாங்க. யோசிப்பாங்க, தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலையும் தான் பார்க்க முடியும். ஒரு பக்ரீத் வந்துட்டா நம்ம அப்போ பிரியாணி வருமா அப்படிங்குவாங்க. இப்போ தீபாவளி வந்துட்டா எங்கள் வீட்டில் பலகாரங்கள் அடுக்கி வைத்து இடம் இருக்காது சார். அதுவும் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் ஊர்லலாம் சுற்று வட்டார கிராமங்களில் வேதாரண்யம், ஆறுகாட்டுத்துறை, செம்போடை, தேத்தாக்குடி, பெரிய குத்தகை இதெல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுடைய சொந்த ஊரில் இப்போது முஸ்லீம்கள் வீட்டில் இந்த பூஜையில் படைக்கக்கூடிய ஜாமான்களை சாப்பிட மாட்டாங்க. அது எந்த மதத்தில், முஸ்லீம் மதத்திலே செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. அதனால என்ன செய்வாங்கன்னா, அங்கெல்லாம் பலகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வழிபாடுகள் சடங்குகள்லாம் இல்லாமல் முதல்ல செஞ்சு வச்சுருவாங்க. இது தோப்புத்துறைக்கு வாங்கி விட்டு கொடுத்து விடுறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அன்பு பாருங்கள், எவ்வளோ அந்த நம்பிக்கையை மதிக்கக்கூடிய பக்குவம் பாருங்கள். அதே மாதிரி பொங்கல் கரும்பு இங்கேருந்து வாங்கி போவோம். பொங்கல் தான் எல்லோரும் இருப்பாங்களே, செலிப்ரேட் பண்ணுவாங்களே. அது மாதிரி பக்கத்தில் வேளாங்கண்ணிங்கிற ஊர், எங்கள் ஊர் பக்கத்துலலாம் இருக்கும். அந்த சர்ச்சை சுற்றியில் கூட நிறைய கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. நம்ம வீட்டு கேக்குகள் கொடுத்து விடுவாங்க. சென்னையில் நம்ம சகஜமாக பார்க்குறோம், தமிழ்நாடு முழுக்க. இதெல்லாம் அந்த அண்ணன் தம்பி கலாச்சாரம், மாமன் மச்சான் உறவுகளை பேணி நடக்கக்கூடிய பாங்கு. இதானங்க தமிழ்நாடு. இது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாடு கேரளாவுடைய சிறப்பை உணரணும்னா நீங்கள் 10 நாள் உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் தெரியும். பைத்தியம் பிடிக்கணும். ஒரு மதவெறி பிடிச்ச ஒரு காட்டு முராணியில் வாடக்கூடிய பகுதியானு நம்பிங்க. அந்த மக்கள் நல்லா அவங்க அப்படி ஆக்கி வச்சுட்டாங்க. குஜராத்தில் அசைவமே சாப்பிட நீங்கள் விரும்பி நீங்கள் மட்டன் சாப்பிட போனால் பிரச்சனை உங்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழ்நாடு எவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய அமைதியை கெடுக்கும் விதமாக கமுக்கமாக ஒரு வட இந்திய சூழ்ச்சியோடு ஒரு ரத யாத்திரை அனுப்புகிறாங்க. அதோட நோக்கம் வன்முறையை உருவாக்குவது. அப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்கக்கூடிய யாத்திரைகளை யாராவது நம்ம தடுப்போமா? எத்தனையோ முருகன் ஊர்வலம் நடக்குது, எத்தனையோ இப்போ தேரோட்டம் நடக்குது, பிள்ளையார். அதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அதெல்லாம் அவங்களுடைய உணர்வுன்னு சொல்லி சிறுபான்மை மக்கள் மதிக்கிறாங்க. இன்னும் சில இடங்களில் சிறுபான்மை மக்கள் பல இடங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அது மாதிரி வரும்போது வெயிலில் வரும்போது ஜூஸ் கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க யாத்திரையில் அவங்க நம்பிக்கை. ஆனால் பழனிக்கு போகும்போது பல பேர் என்ன செய்யறாங்கன்னா, தண்ணீரை பீச்சு அடிக்கிறாங்க. ஏன்னா கால் சுடக்கூடாது. இதெல்லாம் நல்லிணக்கம் தானே சார். மத வழிபாட்டு முறைகள் வேறு. ஆனால் ஒருவருடைய வழிபாட்டு முறைகளை மதிக்கிறங்கிற பண்புங்க இருக்கா இல்லையா? அப்போ அத்தகைய ஊரில் அதெல்லாம் கெடுத்து விடுற மாதிரியா ஒரு யாத்திரையை கொண்டு வரும்போது அதை அந்த அரசு வேடிக்கை பார்க்குது. அப்போ தான் உணர்வுபூர்வமாக நாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். என்ன நடந்து சொன்னால், அன்றைக்கி சசிகலா நடராஜன் அண்ணன் இருக்கார்ல, அவர் இறந்துட்டார். அவர் வீட்டில் அவரை போய் பார்த்துட்டு மரியாதை செஞ்சுட்டு நான் வேகமாக வர்றேன். உள்ளே வந்த உடனே கரி ராமசாமி அண்ணன் இருந்தார், இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய எதிர்கட்சி தலைவர். அப்போ நடந்த விஷயத்தை இப்படி இந்த ரத யாத்திரை போகிறதெல்லாம் அவங்க ஆதரித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, அதனோட தீமை எப்படி இருக்கும். டக்குன்னு எந்திரிச்சு உடனே அப்போ தனியரசு, அப்போ தான் தனியரசு உள்ளே வருவார். தனியரசுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. அவரை பின்னுக்கு தெரியுது ஆக்ரோஷமான வழியில் என்ன சொன்னால், அது முதல்ல தடுத்து நிறுத்துங்க, அமைதியும் ஒற்றுமையும் குலைக்கக்கூடியதை நம்ம அனுமதிக்கக்கூடாது. கமுக்கமாக செய்கிறாங்க. வெளிப்படையாக செஞ்சால் தெரிஞ்சிடும். கமுக்கமாக செய்கிறாங்க. ஏதாவது நடந்து போயிடுச்சுன்னா அண்ணன் தம்பியெல்லாம் ஒத்துமையாக வாழ்றான், இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம். அந்த ஒற்றுமை கெடுக்கக்கூடிய எந்த வேலையை அனுமதிக்க சொல்கிறதா கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். நான் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அப்போ தளபதி அண்ணன் மு க ஸ்டாலின் அண்ணன் எதிர்கட்சி தலைவர், திமுகவினரும் உற்சாகமாயிடுறாங்க. காங்கிரஸ் திமுக எல்லாரும் அப்போ நம்ம அண்ணா திமுக கூட்டணியில் இருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிறோம். அவங்களும் சேர்ந்துக்கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தி விட்டோம். அந்த பிரளயம் அந்த நடந்து கொண்டு இருக்கும் போது உடனடியாக இப்போ முதலமைச்சர் என்ன செய்யறான்னு சொன்னோம்னா, அடுத்த 2-3 மணி நேரத்தை சீக்கிரமாக அந்த ரத யாத்திரையை தமிழ்நாட்டில் அப்புறப்படுத்தி செங்கோட்டை வழியாக கேரளா அனுப்பி விட்டுருங்கன்ட்டார். ஊர்ந்து வந்த ரத யாத்திரை வேக வேகமாக அங்கேருந்து கொண்டு போயிடுச்சு. இது எல்லாமே வட இந்தியர்களுடைய திட்டமிட்ட சூழ்ச்சி சதி. தமிழ்நாட்டின் நலனுக்காக, தமிழ்நாட்டுடைய மத ஒற்றுமைக்காக அது பால்பற்றக்கூடாது அப்படி என்பதற்காக நம்ம செய்த ஜனநாயக ரீதியான எதிர்ப்பு நடவடிக்கை அது இன்று வரை கொண்டாடப்படுது. மாணவர்களால் கொண்டாடப்படுது, இளைஞர்களால் கொண்டாடப்படுது, பொதுவ மக்கள். ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி அது இருக்கு. இந்தியாவின் இளம் எம்எல்ஏ விருதுங்கிறது எதற்காக கிடைச்சிச்சு உங்களுக்கு? அது என்னன்னா, இந்த மகாராஷ்டிரா மாநிலம் புனேல ஒரு சர்வதேச பீஸ் பல்கலைக்கழகம் இருக்குது.
இந்தியாவுடைய அரசியல் அறிவியல் படிப்புடைய உச்சம் வந்து அங்கே தான். அந்த சிலபஸ் வந்து இந்தியாவில் வேற எங்கேயுமே இல்லை. அந்த யூனிவர்சிட்டியில் வந்து மிகச்சிறந்த இளம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதாவது 45 வயசுக்கு கீழேன்னு நினைக்கிறேன், அப்படி யாராவது இருந்தால் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க அந்த யூனிவர்சிட்டியில். அது வந்து வருடந்தோறும் கொடுக்கக்கூடிய சடங்கல்ல, வருடந்தோறும் கொடுக்கக்கூடியதுங்கிற ஒரு நிலை வரும்பொழுது கட்டாயமாக யாராவது பிடிச்சி வந்து கொடுத்தா அவங்க அப்படி யாராவது இருந்தால் அது அவங்களுடைய உளவு அமைப்புகள் வச்சிருப்பாங்க, தனியார் புலனாய்வு அமைப்புகள், அதன் மூலமாக தேர்வு செய்வாங்க. அப்போது நான் இந்த இது மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கு இல்லையா, அப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல சட்டமன்றத்தில் நம்முடைய எதிர்ப்புகள், தொகுதியுடைய களப்பணிகள், சட்டமன்றத்தில் கருப்பு டிஷர்ட் போட்டு வந்தீங்களா? ஆமாம், பெரியார் டிஷர்ட் போட்டு அது தெரியுமில்ல உங்களுக்கு என்னென்னு. நான் வீட்டில் உட்காந்து எம்எல்ஏ ஹாஸ்டலில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு பார்த்தா புதுக்கோட்டைக்கு என்ன ஒரு ஊரில் பெரியாருடைய சிலை உடைக்கப்பட்டு அது காலால் மீது அவமானப்படுத்தப்படுகிற செய்தி வந்து ஒரு 8-9 மணி போல் வருது. எனக்கு சிலை வழிபாட்டில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது என்னுடைய கொள்கை. ஆனால் சிலையை நம்புகிறவங்க, சிலையை கொண்டாடுறவங்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படணுமா இல்லையா? அதான நாகரிகம். அப்போது அவங்க பெரியாரை சிலையை உடைக்கிறாங்கன்னா சிலையை மட்டும் உடைக்கல, பெரியாருடைய கொள்கையை, பெரியாருடைய கோபத்தை, பெரியாருடைய எழுச்சியை அசிங்கப்படுத்த நினைக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். உடனே உதவியாளர் சொல்லி, சபை நடந்துக்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பெரியாருடைய சிலையை உடைக்கிறீங்க, பெரியாரோட டிஷர்ட்டை போட்டு சட்டமன்றத்துக்கு போங்க. ஏன்னா பெரியார் வந்து சட்டமன்றத்துக்கு வரதை விரும்பாதவர். பெரியாரோட டிஷர்ட்டை போட்டு போகிறது மாதிரி என்ன குறின்னா, நீ பெரியாரை தகர்க்க நினைக்கிறாய், நான் பெரியாருடைய ஆடை அணிந்து வருகிறேன், முடிந்தால் என்னை எதிர்த்துப்பார். இதுதான் சவால். 10 மணிக்கு பெரியார் திடலில் போய் டிஷர்ட் வாங்கிட்டு வாங்க, பெரியார் டிஷர்ட் தான் சொல்கிறேன். அவங்க திடலில் பூட்டிடுவாங்கல்ல, அவசர அவங்க எதுக்கு நாளைக்கு என்ன செய்ய போகிறோங்கிறது அவங்களுக்கும் தெரியாது, சீக்கிரட்டாக வச்சுருந்தோம். ஒரு முக்கிய தேவைக்காண்டி அவசரமாக அது மாதிரியே எங்கள் தலைவர் கேட்குறான்னு சொல்லி டிஷர்ட்டை ஏதோ 2-3 டிஷர்ட் வந்து போடுற அந்த சைஸில் வாங்கிட்டு வந்து டிஷர்ட்டை போட்டு உள்ளே போனேன். அதோட மீனிங் என்னென்னா, பெரியாருடைய அந்த சிலை வழிபாட்டில் நமக்கு உடன்பாடு இல்லை, ஆனால் அதை மதிக்கக்கூடிய உணர்வுகள் முக்கியம். இன்னொன்று, நீங்கள் வந்து பெரியார் சிலையை உடைக்கலை, பெரியாருடைய கொள்கைகளை தகர்க்கிறீங்க. பெரியாருடைய கொள்கைன்னு சொல்லும்போது நான் கடவுள் மறுப்பை நான் சொல்லலை, சமூக நீதி, நல்லிணக்கம், சுயமரியாதை, தமிழ்நாட்டுடைய நலன், தமிழர்களுடைய வாழ்வுரிமை, இந்த 5 கான்செப்ட் அடிப்படையில் பெரியாரை சொல்கிறேன். பெரியார கொள்கைகள், கடவுள் மறுப்பு மட்டுமே பெரியார கொள்கைகள் இல்லை, ஏன்னா அந்த கொள்கையில் நான் மாறுபடுறேன். அப்போது இப்போ பெரியார டிஷர்ட்டை போட்டு போகிறேன், முடிஞ்சால் என்னை அடிச்சுப்பார், அந்த துணிச்சல் இருக்கா உனக்கு, இதுக்கு தான் போட்டு போனேன். அது பெரிய இதெல்லாம் வந்து ஒரு அரசியல் யுக்திகள் சார். நம்முடைய கொள்கை பிரகடனங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாங்குகளாக நினைத்து எங்கள் கட்சியின் சார்பாக அதெல்லாம் முன்னெடுத்தோம். இதெல்லாம் வரலாறு. இப்போ இது போன்ற விஷயங்கள், தொகுதியுடைய களப்பணிகள், சட்டமன்றத்தில் நாம் ஆற்றிய உரைகளுடைய விவாத தொகுப்புகள், இதையெல்லாம் வந்து தேர்வு செய்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்தியாவுடைய இளம் சிறந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற விருதை வந்து தேர்வு செஞ்சு என்னை தொடர்பு கொள்கிறாங்க. தொடர்பு கொள்ளும்போது நான் கொஞ்சம் குழம்பிட்டேன். ஏன்னா பல பேர் இப்படி விருது கொடுக்குறங்கிற பேரில் ஒரு அமௌண்ட்டு கேட்பான். நீங்கள் டாக்டர் பட்ட சீரியல் தெரியுமில்ல, போகிறவங்களாம் டாக்டருங்கிறான், இதனால கேட்டால் 2 லட்ச ரூபா கொடுத்து வாங்கினேங்கிறான். என்ன நீ எதுலடா டாக்டர் படித்து ஆரம்பிச்சு சொன்னால், அந்த வடையில் இருக்கக்கூடிய பருப்பு அதிகமாக, வடையில் இருக்கக்கூடிய இதர பொருட்கள் அதிகமாகிற ஆய்வு செஞ்சேன் அப்படிங்கிறான். இப்பெல்லாம் கேள்வி குத்தா போயிடுச்சு. அது மாதிரி ஏதாவது நம்ம விருதுங்கிற பேரில் ஏமாத்துறானோலா அப்படின்னு சந்தேகம் வரத்தானே செய்யும். உடனே எங்கள் உதவியாளர் சொல்லி அந்த வெப்சைட் போய் அந்த யூனிவர்சிட்டி பேரை சொல்கிறேன், அந்த வெப்சைட்டில் போய் பாரு என்ன எதுன்னு சொல்லி, உண்மையான நிறுவனமா இல்லை போலிகளா, இல்லை நம்மளை பதம் பார்க்கிறாங்களா, இல்லை உசுப்பேத்தி ரணகணம் பார்க்குறாங்களான்னு சொல்லி விசாரித்தான். பார்த்தா அதில் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 2-3 தமிழ் பேராசிரியர்களும் அதில் இருக்கிறாங்க. அப்போது வேலூரை சேர்ந்த ஒரு சந்தீப்னு சொல்லி ஒரு ராஜஸ்தானி தம்பி, அவரும் அதில் இருக்கார், தமிழ் பேசக்கூடிய. இப்போ வேலூர் தான் தங்கியிருக்காரு. இவங்களாம் என்ன சொன்னால், இல்லைங்க அவங்க விசாரித்த வகையில் தொடர்புகளில் வந்து இது வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம், 40,000 பேர் 60,000 பேர் படிக்கிறாங்க, சரியா ஞாபகம் இல்லை, அந்த மறந்துட்டேன். இவங்க வந்து தேர்வு செஞ்சு தான் கொடுப்பாங்க, சடங்குக்காக வருடந்தோறும் கொடுக்க மாட்டாங்க. இப்படி ஒரு எம்எல்ஏ இருக்கிறதா தெரிந்தால் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா. டேப்பா நாட்டில் 4,200க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறான், நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கானா, அதுவும் நம்ம ஒரு தமிழர் சிறுபான்மையினர் மத ரீதியாக நம்மளை எப்படி ஏற்றுக்கிறோம், அந்த மகாராஷ்டிராக்காரன் கொடுக்குறான்னா பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிக்கிறோம். விட்டுட்டோம், கண்டுக்கிடாமல் சும்மா கேட்டு நம்மளை வந்து உசுப்பேத்துறானோண்டு. மறுபடியும் ஃபோன் அவனு சொன்னால், டெல்லியில் வந்து இந்த விருதை வழங்க போகிறோம். எங்கள் யூனிவர்சிட்டி மகாராஷ்டிராவில் இருக்குது, டெல்லியில் வந்து ஒரு பெரிய 1000 பேர் கொண்ட இந்தியா முழுக்க ஆட்கள்லாம் வர்றாங்க, பல்வேறு கல்லூரி மாணவர்கள், அங்கே வச்சு உங்களுக்கு விருது கொடுக்க போகிறோம், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டோம், ஹோட்டல்லாம் புக் பண்ணிட்டோம், வாங்கண்டாங்க. உண்மையிலே நம்ப முடியலை. ஆனால் எல்லாம் உறுதிப்படுத்துனது அப்புறம் நாங்கள் எங்கள் கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே அங்கே போனோம். அந்த விருதை ரொம்ப பெருமிதத்தோடு கொடுத்தாங்க. அப்போ கூட நான் வந்து தமிழ் வாழ்கன்னு சொல்லி தான் அந்த விருதை நான் பெற்றுக்கொண்டேன். அப்படி சொல்லும் பொழுது அந்த அரங்கத்திலே ஒரு பகுதியிலேருந்து ஒரு 50-60 பேர் கைத்தட்டுறான். என்னடா கைத்தட்டுன்னு பார்த்தா, தமிழ்நாட்டில் பல்வேறு பல்கலை தான் கூட்டு வந்திருக்காங்க. அது எங்களுக்கு தெரியலை. தமிழ் வளர்க்கணுன்னா நான் ஒரு
இனம் புரியாத ஒரு உணர்வு வரணும் நம்மள்ட்ட. அங்கேருந்து வந்தவொடனே எனக்கு என்ன குழப்பம்னா, நம்ம அவ்வளவு பேர் இங்கே தமிழ்நாட்டில் கூட்டிட்டு வரல, நம்ம கூட வந்தவன ஒரு 10-12 பேர் நம்ம கட்சி நிர்வாகிகள் அவனும் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து கைத்தல வந்ததுன்னா, அண்ணா நான் வந்து இங்கேருந்து வந்தேன், திருநெல்வேலியிருந்து வந்திருக்கேன், சேலத்தை வந்திருக்கேன், அறிவு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஃபோட்டோலாம் எடுக்க வராங்க. அவங்களுக்கு நான் அப்படி விருது வாங்குற ஷெடியூல் அவங்க பார்க்கல. அந்த யூனிவர்சிட்டி நிகழ்ச்சிக்கு நடிப்பெல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ஆளுக்கு விருது, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அப்படி தான் அந்த விருது கிடைச்சி. இன்னைக்கு வரலையும் அந்த விருதை பெற்ற ஒரே தென்னிந்தியர் நான் தான், அந்த விருதை பெற்ற ஒரே தமிழன் நான் தான், அந்த விருதை பெற்ற ஒரே முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவன் நான் தான். நான் விசாரிக்க வரையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சிருக்காரு, முன்னாள் அமைச்சர், அவரெல்லாம் அந்த யூனிவர்சிட்டிக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிறது போயிருக்காரு. இதுவரையிலையும் இன்னொரு எம்எல்ஏவுக்கு அந்த விருதை இதுலேயும் அவங்க கொடுக்கல. அப்போ அந்த விருதுடைய மகத்துவத்தை நினச்சி நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாட்டுக்கு இது எனக்கு கிடைத்த பெருமை என்பதை விட எங்களுடைய கட்சி மனிதநேய ஜனநாயக கட்சிக்கு, நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைத்த ஒரு விருதாகத்தான் நினச்சி அன்றைக்கி வரல. அதை நீங்களாம் கல்யாணத்துக்கு மொய் வைக்க மாட்டேங்கிறீங்க, கருமாதிக்கு மாலை போட மாட்டேங்கிறீங்க, அப்புறம் அந்த விருது உங்களுக்கு தானே கொடுத்தாகணும். இல்லை உண்மைதான். நான் நாகப்பட்டினத்தில் இருக்கும்போது தான் போர்டே வச்சுட்டு அப்போ வந்து நம்ம ராஜ்யசபா இருக்கார்ல, அதிமுகவில் அந்த வழக்கறிஞர் சொல்லி அந்த அப்பாவு எம்எல்ஏ ஜெயிச்சார்ல, இன்பத்துறனே ஏதோ ஒரு நிகழ்வுல வந்து அந்த போர்டு பக்கத்துல நான் ஃபேஸ்புக்கில் ஏதோ நிகழ்ச்சி பேசிக்கிட்டு தெரிஞ்சுட்டு அந்த போர்டை ஃபுல்லாக படிச்சுட்டு கேட்டாரு, இப்படி ஒரு போர்டு வச்சுக்க வித்தியாசமா இருக்கான்னு சார். தங்கம் தென்னரசன் ஒரு தடவை கேட்டாரு. அதை ஒரு பேக்ரவுண்ட்ல பார்த்தேன், முழுசா எழுத்துக்கள் தெரியல, சில விஷயங்கள் பார்த்தேன், நல்ல விஷயம் சார் என்றார். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, நான் வந்து ஒரு கோட்பாடை நாகப்பட்டினத்தை மெயின்டைன் பண்ணேன். திருமணத்துக்கு எனக்கு அழைப்பு தெரியுங்களா, தொகுதியில் இருந்தால் அன்னைக்கு வந்துடுவேன். தொகுதியில் இல்லைன்னா நான் ஒரு கட்சி தலைவர், தொகுதியிலே நான் வாரத்தை எல்லாம் கிடைக்க முடியாது, சாத்தியம் இல்லை. வாரத்துக்கு 2 நாள் 3 நாள் நான் தொகுதியில் இருப்பேன். வரும்போது நான் வருவேன், ஆனால் உனக்கு முயற்சி பண்ண செய்ய மாட்டேன். ஒரு 100 கல்யாணத்துக்கு போகிறேன், ஒரு கல்யாணத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 500 ரூபா வச்சானு எவ்வளோ ஆயிடுச்சு, 50,000 ரூபா ஆயிடுச்சு. நான் 50,000 உங்களுக்கு கொடுத்தா நான் எங்கே போவேன்? எனக்கு சம்பளமே அப்போ 55,000 தான். பிறகு தானே நான் போராடி தான் 1,05,000 சம்பள உயர்வுக்கு நீங்கள் தான் காரணம். ஆமாம், சம்பள உயர்வு அந்த காரணம் தான். இல்லை என்னன்னா, இது 55,000 ரூபா சாவு வீட்டுக்கு வருவேன், என்னோட இரங்கலை தெரிவிப்பேன், ஆனால் நான் மாலை வாங்கிட்டு வரமாட்டேன். அதை நீ எதிர்பார்க்காத, அது எந்த பதம் செய்யலாம். ஏன்னு சொன்னா அதுக்கு நான் மாதம் 50,000 சொல்ல முடியும், இதுக்கு எனக்கு 1,00,000 ரூபா போயிடுச்சுன்னு சொன்னா அப்போ நான் புறவழியில் சம்பாதிக்கணும். என்னால் உனக்கும் நஷ்டம் வர வேண்டாம், உன்னால் எனக்கும் நஷ்டம் வர வேண்டாம். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு தான் மெயின்டைன் பண்ணேன். இப்போவும் சரிதான். சிதம்பரத்தை ஜெயிச்ச உடனே 2 பேர் இறந்துட்டாங்க. நான் போனேன், திமுக நண்பர்லாம் இருந்தாங்க. என் பாலிசியாக சொன்னேன், அண்ணன் நான் வருவேன், மாலை வாங்கிட்டு எனக்கு செலவு வைக்காதீங்க, எந்த மத வீட்டுக்கு போனாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி ஜெகன்னு சொல்லி என்னுடைய நண்பர், நான் நியூ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது நான் கேட்க நல்லா தான் தங்கிட்டேன். அப்போ நாங்கள் எல்லாம் ஒரே ரூம்மேட். பாவம் பாருங்கள், என்னுடைய வெற்றிக்கு ஆடி பக்கத்து தொகுதி பூனகிரி நல்லா பாடுபட்டவன் ரிசல்ட் வந்து அடுத்த நாள் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டான். உடனே ஒரு விஷயம் என்னென்னா, நான் என்னோடய முதல் நிகழ்வு அவர் வீட்டுக்கு போய் இரங்கல் தெரிவிச்சது தான். அங்கேயும் கூட நான் மாலை வாங்கிட்டு போகிறேன். என் பாலிசி எனக்கு ஏன் தேவையில்லாத செலவு வைக்கிறீங்க? நான் உங்களுக்கு என்னுடைய காரில் எரிபொருள் நிரப்பிட்டு உங்கள் வீட்டுக்கு வரதே உங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல், உங்கள் வீட்டுக்கு வந்து திருமண வீட்டில் கலந்து கொள்ளதே ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு மேலே நான் ஏன் உங்களுக்கு செலவு செய்யணும்? முடிஞ்சால் புத்தகத்தை தர்றேன், இதான் என் பாலிசி, இதை தான் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஏன்னா வீண் செலவு நம்மளை உருவாக்கிடக்கூடாது. அப்போ நம்ம வெளிப்படையாக சொல்லிட்டு வச்சுக்கலாம், மக்கள் நம்மளை தப்பாக நினைக்க மாட்டான். எதிர்பார்ப்பு இல்லைன்னா ஏமாற்றம் இருக்காது. ஏமாற்றம் இருக்காது. இவர் இப்படி தாமான்னு புரிஞ்சுட்டு வெளிப்படையாக சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு இடையில எந்த பிரச்சனையும் வர, இன்னும் சொல்ல போனால் புரிதலும் பாசம் தான் அதிகரிக்கும். அதை நான் மெயின்டைன் பண்ணுறேன். அதனால ஒரு தைரியம் வேணும். நம்ம உண்மையாக இருந்தோம்னா சார் மக்கள் கைவிட மாட்டாங்க சார். நான் பார்த்துட்டேன். எம்எல்ஏ வராரு கல்யாணத்துக்குன்னா பேனர் வைப்பாங்க. நீ பேனர்லாம் வைக்க வேணாங்கிறேன். நீ எதுக்கு தேவையில்ல 2,000 ரூபாய்க்கு பேனர் வச்சுட்டு எனக்கு ஏன் 3,000 செலவு வைக்கிறா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நான் பேனர் வைக்கிறத நீங்க 2,000 ரூபாய் சேர்த்து கொடுப்பீங்க தானே. ஒரு காலத்துல அன்சார்ட்டே நடக்காது. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ எனக்கு எந்த பேனர் வைக்க வேணாம், கல்யாண பத்திரிக்கை தெரியாப்பா, சந்தோஷத்தோட வீட்டில் வந்து நான் உனக்கு வாழ்த்துறேன், சரியா? உங்கள் வீட்டில் ஏதாவது துக்க நிகழ்ச்சி அடைஞ்சா தகவல் சொல்லு, ஊரில் இருந்தால் உடனே வந்து என்னுடைய இரங்கலை தெரிவிக்கிறேன், உன் மனசார உன்னுடைய துக்கத்தில் நான் பங்கேற்கிறேன், இதோட விட்டுடு. எனக்கு உன்னால் செலவு வேண்டாம், உன்னால் எனக்கும் செலவு வேண்டாம். இதுதான் என்னுடைய அணுகுமுறை. இதை வெளிப்படையாக சொல்லிட்டேங்க. நான் பண்ணதே 5 வருஷம் அப்போ தான் மெயின்டைன் பண்ணேன். இப்போ சிதம்பரத்துலேயும் அதான் நான் வந்து நான் அறிவிச்சிருக்கிறேன். யாருமே தப்பான இல்லைன்னு சொன்னா இந்த நிலைப்பாடு வெளிப்படையாக சொன்னவனே சந்தோஷம் தான் சொல்கிறாங்க. இதை பல எம்எல்ஏக்கள்கிட்ட கேட்டு இது ரொம்ப நல்ல விஷயம் படித்தேன் சார், தாங்க முடியும், மொய் வச்சே நான் அழிஞ்சு போகிறேன் அப்படிங்கிறான் பல பேர். ஆமாம், கல்யாண பத்திரிக்கை வைக்கிறனையே சில எம்எல்ஏக்கெல்லாம் கொடுக்குறாங்களாம் சார். அதாவது பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னோம்னா, உங்கள் எம்எல்ஏ தொகுதிக்கு என்ன செஞ்சார்? எதுவுமே செய்யலை. உங்கள் எம்எல்ஏ வந்து சட்டசபையில் என்ன பேசுகிறார்? எதுவுமே பேசலை. வேறு எதுக்குப்பா விட்டு போகிறா? ஒரு சாவு விட மாட்டாருங்க. என்னடா இது, ஒரு கல்யாணம் விட மாட்டாருங்க. ஏன்பா நீ சட்டமன்ற உறுப்பினராக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து வச்சா அவருடைய வேலை சாலைகள் போட்டு தரணும், மின்சார விளக்குகளை சரி செஞ்சு கொடுக்கணும், குடிநீர் இணைப்பு கொடுக்கணும், பட்டா வாங்கி கொடுக்கணும், இதர தொகுதியுடைய மேம்பாட்டு பணிகளை ஈடுபடணும், சட்டமன்றத்தில் பேசணும், மக்கள் பிரச்சனை இதுக்கு தானே ஓட்டு போடுற. உங்கள் வீட்டு சாவுக்கு வர்றதுக்கும் கல்யாணத்துக்கு வரதான் ஓட்டு போடுறியான்னு சொல்லி தொகுதியில் பிரச்சாரமும் பண்ணேன்.
தொகுதியில் பிரச்சனை இதுதான். அதாவது ஒரு எம்எல்ஏ வந்து சார் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன், ஒரு எம்எல்ஏ வந்து சுக துக்கங்களில் பங்கெடுக்க வேண்டாமான்னு சொல்லி கேட்டால் பங்கெடுக்கணும். ஆனால் அது மட்டுமே திறமையாக இருக்கக்கூடாது, அது மட்டுமே வேலையாக இருக்கக்கூடாது. அது ஒரு மகிழ்ச்சியில் போய் கலந்துக்கணும், துக்கத்தில் கலந்துக்கணும். ஒரு எம்எல்ஏ பணிகள் அதுவும் ஒன்று, அதுவே படி அல்ல. இதை தவிர்க்கணுங்கிறது நம்முடைய அரசியல். அதை நான் வெளிப்படையாக சொன்ன பிரச்சாரத்தை சொல்றேன். பாதி எம்எல்ஏ ஜெயிச்சது காரணமே அதான் சொல்றாங்க சார். அதை மாற்றப்படணும் சார். நான் கேட்குறேன், ஒவ்வொரு விஷயத்துலையும் பணத்தை கொடுத்து மக்களை ஏமாற்றிட்டே வந்தோம்னா நல்ல அரசியல் எப்போ வளரும்? எல்லாத்துலேயுமே பண்ணுறாங்க சார், ரொம்ப அநியாயம். இதனால் என்ன ஆகுதுன்னா, நம்மளை இப்போ சில ஒழுங்குகளோட சில கட்டுப்பாட்டுகளோட நம்ம கட்சியுடைய வரம்புகளோட செயல்படுங்கிற எம்எல்ஏக்களுக்கு சிரமம் ஏற்பட்டு போயிடுது சார். கனத்தை செலவு இழுத்து விட்டுறாங்க. அப்போ கனத்தை செலவு இழுத்து விடும்போது நம்ம அறியாமல் நம்ம தவறு செய்ய வேண்டிய நிலை வரதானே செய்யும். அதெல்லாம் வராமல் இருக்குன்னு நான் எல்லாத்தையும் நான் தான் கேட்டுக்கிறேன். நம்ம வந்து மக்கள் கொஞ்சமாக விழிப்புணர்வு ஊட்டுவோம். 100% மக்களை மாற்ற முடியாது, நம்மளும் 100% மாற முடியாது சார். யதார்த்தம் அரசியலில் மிகைப்படுத்தலாம் பேச முடியாது. குறைந்தபட்சம் ஒரு 51% ஒரு நல்லவனாக இருக்க வேணாமா? ஒரு 51% அரசியலை வந்து நல்லா வச்சுக்கிட்ட வேணாமா? அதை தான் நம்ம சொல்கிறோம். இதை சொல்கிறது 4 பேர் கூட திட்டலாம், கேட்டாலும் அப்படிதான் உங்களை எடுத்து விடுறீங்க, மனசில் உள்ளதை சொல்லி போடுறோம். பல பேர் வாழ்த்துறான், சில பேர் திட்டுறான். அது எதில் போய் முடியும்னு தெரியல. இல்லை, சிதம்பரம் ஃபார்முலா மாதிரி இனிமே தமிழ்மன்னன் சாரி ஃபார்முலாவும் பயங்கர ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டுமே ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு ஃபார்முலாவாக. ஆமாம் ஆமாம் ஆமாம், பல பேர் பாராட்ட தான் செய்யணும். ஆனால் ஓட்டு போடுவானான்னு தெரியல. இதுக்கு அது அப்புறம் அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு சிதம்பரத்தில் பிரச்சாரம் பண்ணும்பொழுது அந்த கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே பிராமணர்கள் தான். ஆமாம், தீட்சிதர்கள் அவங்க தான் ஃபுல்லாகவே. அவங்களுடைய அணுகுமுறை உங்கள்கிட்ட எப்படி இருந்தது? ஆமாம், அதாவது முதல்ல இந்த ஃபேஸ்புக்கில் பல அவதூறுகளை கிளம்பினது மாதிரி சில பேர் வந்த உடனே தீட்சிதர்களுக்கு நமக்கு இடையில சண்டையை வளர்த்துவிட ஆரம்பிச்சிட்டான். அவங்க என்னமோ எதுவும் பயந்துட்டாங்க. நான் வந்து என்ன செய்ய சொன்னால், அவங்கள காலையிலே, அவங்க பெரும்பாலும் அந்த காலையில் தானே அந்த பூஜைகள்லாம் முடிக்கிறது போயிட்டு வருவாங்க. 1 to 1 சந்தித்தேன். நான் அது மாதிரி ஆளெலாம் இல்லைங்க, உங்களுக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, எனக்கு ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது வேறு. குரானில் வந்து லக்கும் தீனுக்கும் வலிய தீன்பாங்க, அது மாதிரி அது வேறு. ஆனால் இதை தாண்டி உங்களுக்கு சேவை செய்து தான் நான் வந்திருக்கிறேன். என்னை வந்து உங்களுக்கு மனசார பிடிச்சி தான் எனக்கு ஓட்டு போடுங்க, ஆனால் எனக்கு எதிரியாக கருதிட வேண்டாம், என்னை வந்து ஒரு மாற்றாளனாக நீ கருதிட வேண்டாங்கிறத முதல்ல அவங்களுக்கு விளங்க வச்சேன். அதனுடைய விளைவு சார், பல இடங்களில் வந்து இந்த தீட்சிதர்கள் அங்கேருந்து வந்து கையை பிடிச்சி இந்த எலுமிச்சம்பழத்தை கொடுக்குறது, ஐயா வச்சுக்கிடுங்க, அவங்களோட பூவை கொடுக்குறது கையில், இதை வச்சுக்கிடுங்க ஐயா உங்களுக்கு வாழ்த்துக்கள், அவங்ககிட்ட பண்பாட்டில் வந்து அதை கொடுத்து வந்து நீங்கள் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி வாழ்த்துனாங்க. பல பேருக்கு நம்ம சால்வ் பண்ணும்போது எடுத்துக்கிட்டாங்க, சில பேர் சால்வ் போட்டாங்க. ஒருத்தர் ஜீப்பில் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஒரு தீட்சிதர் ஓடி வந்து கையை பிடிச்சி ஜீப்பில் நிற்கிறேன் நான் எப்படி இழுத்து, நீங்கள் தான் வெற்றி பெறுவீங்க, நான் உங்களுக்கான நான் வந்து வாழ்த்துறேன், ஆசீர்வாதம் பண்ணுறேன், அப்படி இப்படிலாம் சொல்லி உணர்ச்சி வசப்பட்டு அன்பு காட்டுறார். அப்போ அந்த நெருக்கத்தை வந்து இயல்பாக வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டோம். நான் ஒன்று சொல்லலை, நம்மகிட்ட உண்மையும் நேர்மையும் இருந்துச்சுன்னா ஆண்டவனுடைய அருள் கிடைக்குங்க. புரியுதா? மனசார ஒருத்தவங்க நேசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. போலித்தனத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா அந்த அரிதாரம் கலைஞ்சி போயிடும். நம்ம அது மாதிரி ஆட்கள் இல்லை. நம்ம வம்பு தும்புக்கான நம்ம அரசியல் செய்ய வந்தோம், 4 பேருக்கு நல்லது செய்ய வந்தோம், ஜெயிக்கிறதுக்கு வந்தோம். தேவையில்லாமல் சச்சரவில் நம்ம போய் ஈடுபடணும். பெரிய ஒரு நம்பிக்கை தருது உங்கள் உரையாடல் வந்து, ஒரு நம்பிக்கைக்குரிய ஒன்றா இப்போ எனக்கே அப்படி தான் இருக்குது. அப்படி ரொம்ப மகிழ்ச்சி. இல்லை, பல குழப்பங்களுக்கு மத்தியில் ஒரு தெளிவான ஒரு நம்பிக்கையான பார்வையை கேட்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. வெற்றி தோல்விக்கு அப்பாற்பட்டு சில நல்ல விஷயங்களை பேசும்போது மனசாட்சி உள்ளவங்க ஏற்றுக்கிறாங்க. உதாரணத்துக்கு என் தொகுதியில் நான் 3 மதத்தை சேர்ந்த தலைவர்களே பொதுவாக சொன்னேன், நான் வேட்பாளராக நிற்கிறேன், நான் ஒரு கட்சியுடைய தலைவராக இருக்கலாம், இங்கே நான் ஒரு வேட்பாளர், நான் எல்லாருக்கும் பொதுவானவன், ஒரு சார்பாக நான் செயல்பட மாட்டேன். குறிப்பாக அங்கே இருக்கிற சில முஸ்லீம்களை சந்திக்கும் போது, அப்போ சிபிஎம் கட்சியுடைய ரமேஷ்னு ஒரு தோழர் இருந்தார், அப்போ ராஜாங்கிற தோழர் இருந்தாங்க, அவங்கள்ட்ட இன்னும் பல பேர் இருந்தாங்க, 2 பேர் ஞாபகம் இருக்குது, வேறு யார் இருந்தாங்கன்னு தெரியும். நான் 13 கட்சியை சேர்ந்தவங்க இருந்தாங்கன்னா ஞாபகம் இல்லை முழுசாக, பர்டிகுலராக பேரை சொல்லி பேசுகிறதுக்கு சொல்கிறேன். அப்போ அங்கே முஸ்லீம்கள் இருந்த தொகுதியில் சொன்னேன், நான் முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்தவங்கிறதுனால என்கிட்ட நீங்கள் வந்து நியாயத்துக்கு அப்பாற்பட்ட இதையும் எதிர்பார்த்தா சீந்தர மாட்டேன். அப்போ முத்து பெருமாளுங்கிற திமுகவுடைய ஒன்றிய செயலாளர் இருந்தார். இன்னொன்று சொன்னேன், உங்கள் ஊரில் ஒரு வாதத்துக்காக சொன்னேன், உங்களுக்கு இன்னொரு சமூகத்துக்கு இடையில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா எங்காலும் எம்எல்ஏங்கிற அடிப்படையில் வந்தீங்கன்னா நான் அப்படி செய்ய மாட்டேன், நியாயம் ஒரு இந்து சோதர் பக்கம் இருந்தால் அவர் பக்கம் தான் போய் நிற்பேன். இப்படி சொல்லுறது ஒரு தைரியம் வேணுமா இல்லையா? அப்போ திமுகவுடைய முத்து பெருமாள் இருக்கார், ஒரு சிபிஎம்முடைய ரமேஷ் இருக்கார், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் அப்படி சொல்கிறீங்கன்னாரு, நாம் ஆரம்பத்தில் நம்ம நிலையை சொல்லிடணுங்க, நாளை ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதீத கற்பனையில் வந்துருந்துட்டு யாரும் தவறு பண்ணிடக்கூடாது, எந்த சமூகமாக இருந்தாலும் நீதியை தான் நம்ம நிலைநாட்டணுங்க. எனது மகள் ஃபாத்திமாவே திட்டினாலும் கையை விட்டோன்னு சொன்னாங்க நபிகள் நாயகம், அப்படி தான் இருக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரியாக மற்ற 3 மதத்தை சேர்ந்தவங்கள்ட்ட சொன்னேன், நான் வேட்பாளர், கோயிலுக்கு வருவேன், உங்களுக்கு நான் சால்வை போடுவேன், நீங்கள் எனக்கு சால்வை போடுங்க, இப்படித்தான் எனக்கு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு நான் வரும்போது சொன்னேன், தொடுகையில் நான் தொப்பி போட்டேன், அது எனக்கு இறைவனுக்கும் உள்ளது, ஆனால் ஓட்டு கேட்க வரும்போது நான் தொப்பி போட்டு வர மாட்டேன். தேர்தலுக்கும் தொப்பி போடுறது என்ன சம்பந்தம்?
தேர்தலுக்கு என்ன சொன்னால் அதே மாதிரியாக கிறிஸ்தவர்கள்ட்ட போகும்போது சொன்னேன், ஐயா நான் வந்து உங்களுக்கு சால்வை போடுவேன், நீங்களும் சால்வை போடுங்க, எங்களுடைய கோரிக்கையோட சொல்கிறோம், எனக்கு இந்த சிறுவி அணிவிறது அந்த ஜெபம் செய்கிறது அதில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். 3 மதத்துலையும் இதை சொல்லி வெளிப்படையாக சொன்னதுனால 3 மதத்தையும் செஞ்சவங்க நீ தப்பாக நினைக்கல. பொதுமக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் அரசியலில் போய் மதத்தை கலந்து இந்த சடங்குகளை பண்ணி பிரச்சனைகளை பண்ணி ஒருத்தர் நடிக்கிறாங்க. ஒருவேளை உங்களோட மும்முனை போட்டி இதுவானா? இல்லை தேர்தலில் நடிக்கிறாங்க. இதெல்லாம் உங்களோட மும்முனை போட்டி இதுவா இருக்குமோ? 3 மதத்தையும் கவர்னும் போட்டி. 3 மதம் பொதுவாக இருக்குன்னு சொல்கிறேன். 3 மதத்துடைய சடங்குகளையும் என் மீது திணிக்காதீங்க. நான் வேட்பாளர், தேர்தல் ஆணையத்துடைய விதிகளை நான் பின்பற்றுறேன், என்ன பொதுவாக விட்டுடுங்க. உங்கள் 3 பேர்ட்டையும் வருவேன், உங்கள் 3 பேருக்கு நல்லது செய்வேன். ஆனால் தேர்தலுக்காக உங்கள் 3 பேர்ட்டையும் தற்காலிகமாக நான் வேஷம் போகிறத நான் விரும்பலை. தேர்தலுக்காக தொப்பி போட்டு வந்து ஓட்டு கேளுங்க நாங்கள் பள்ளியாக சொல்ல ஆனால் மறுத்துட்டேன். அதே மாதிரியாக நான் எந்த பூஜையிலையும் ஈடுபட மாட்டேன்ட்டேன். அதே மாதிரியாக எந்த ஜெபத்தையும் ஈடுபட மாட்டேன். ஏன்னா தேர்தலுக்காக ஏன் நடிக்கணும்? எல்லா நேரத்தையும் செய்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. தேர்தலுக்காக படிச்சுன்னா ஏமாத்திரம் தானே அர்த்தம். ஒரு அப்போ சொன்னோன்னே என் தொகுதி மக்கள் விரும்பினாங்க, இதை நாங்கள் ரசிக்கிறோம், பாராட்டுறோம், வெளிப்படையாக இருக்கீங்க, 3 பேர்ட்டையுமே இந்த விஷயத்தில் சமரம் செய்யாமல் ஒதுங்கி நிற்கிறீங்க, தப்பே இல்லைங்கன்னு சொல்லி பாராட்டுறாங்க. அப்போ நம்ம வெளிப்படையாக இருக்கும்போது, நேர்மையாக இருக்கும்போது பொதுமக்கள் ஏற்றுக்கிறாங்களா இல்லையா? எனக்கு ஒரு விஷயம் சார், என்னோட அனுபவத்தில் இந்த தேர்தல் அரசியல் களத்தில் நீங்கள் உண்மையை வெளிப்படையாக சொல்லி பக்குவமாக யாரையும் காயப்படுத்தாமல் எடுத்து சொல்லும்போது எல்லாரும் ஏற்றுக்கிடுவாங்க சார். மக்கள் நல்ல மக்கள் தான், மக்கள் நம்ம எல்லா குறை சொல்லி இருக்க முடியாது சார். ஒரு குறைகள் இருக்கலாம், பெரும்பாலும் நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது ஏற்றுக்கிறாங்க. இது அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சார் சொல்கிறாரு அந்த சமூகத்தை சேர்ந்தவர், ஆனால் அந்த மாதிரி தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி தொப்பி போட்டுக்கிட்டு போகிறதில்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் தான் இப்தார் நடத்துறதே அதுக்காக தான். எங்கே சில கட்சிகள் இப்தார் நடத்துது இல்லை, அதுவே வந்து தேர்தலுக்காக ஓட்டு கேட்கறதுக்காக நடத்துறாங்க. எலெக்ஷன் நேரத்தில் தேர்தல் நேரத்துக்காக நடத்தினா அது தப்பு. பொதுவாகவே என்ன செய்யறாங்கன்னா, எல்லா கட்சிகள், எல்லா மத அமைப்புகள், எல்லா சங்கங்கள், கல்வி அமைப்புலாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவதன் மூலமாக சிறுபான்மை மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இப்போ நீங்களாம் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த விருந்துகள் மூலமாக செய்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து எங்கள் கட்சியில் வந்து பொங்கல் விழா நடத்துகிறோம் இல்லையா, கிறிஸ்தவர்களுக்காக கிறிஸ்துமஸ் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு வந்து உதவிகள்லாம் வழங்குகிறோம். இதெல்லாம் வந்து தேர்தல் அரசியலுக்கு தேர்தல் இடத்துல நடத்தினா மட்டும் தானே தப்பு, கிண்டல் பண்ணுவாங்க. பொதுவாகவே இதை நடத்துகிறோம். வருஷம் தீபாவளி சமயத்தில் நம்ம சொன்னால் ஏழை குழந்தைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறோம். ஏன் இதெல்லாம் செய்யணும்னா, இதெல்லாம் வந்து ஒரு இணக்கமான நல்லிணக்க நடவடிக்கைகள். நல்லிணக்க நடவடிக்கைகள் என்பது வேறு, தேர்தல் காலத்துக்காக வேஷம் போடுறது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதனால தான் சொன்னது, இஃப்தார் விருந்துகள், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சிகள், பொங்கல் நல்லிணக்க விழாக்கள், இவையெல்லாம் வந்து பண்பாட்டு ரீதியாக வெவ்வேறு வெவ்வேறு பண்புகளும் நம்பிக்கையிலும் கொண்டவர்களை வந்து பொது புள்ளியில் அவங்களுடைய தனிப்பட்ட அடையாளங்களை இழக்காமல் ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்புகள். அதாவது என்னுடைய தனிப்பட்ட அடையாளங்கள் நான் இழக்க வேண்டியதில்லை, என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கைகளை நான் சேதப்படுத்த வேண்டியதில்லை. ஆனால் இதை கடந்து பொதுப்புள்ளி நம்ம இணைய முடியுமில்ல இல்லையா? அதுதானே உண்மையான நட்பாக இருக்க முடியும். நான் என் அடையாளத்தெல்லாம் இழந்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் நடப்பேன்னு சொன்னால் அது ஏமாத்துறதில்ல, அது தற்காலிகமாக செய்யறதில்ல, அது ஆரோக்கியமா? அதை யார் மக்கள் ஊக்குவிக்க கூடாதுங்கிறேன். ஒருவருடைய அடையாளத்தை இழக்காமல் பொது புள்ளியில் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும், அதற்கான வழிமுறைகளை ஊக்குவிக்க வேண்டும். ஒருத்தவனை காயப்படுத்தி நெருக்கடி ஏற்படுத்தி நீ இப்படி வந்தால் தான் அவனை ஓட்டுங்கிற சூழலை உருவாக்குறது வந்து எந்த விதத்திலும் ஜனநாயகத்துக்கு அழகு சேர்க்காது. இன்னொன்று, தேர்தல் காலகட்டங்களில் என் நோக்கம் என்ன தெரியுமா? எந்த மத வழிபாட்டு தலங்களையும் தேர்தலுக்கான அறிவிப்புகள் இருக்கக்கூடாது. எந்த மத வழிபாட்டு தலங்களையும் வேட்பாளர்கள் போகக்கூடாது. அப்படி பண்ணலாம் ரத்து பண்ணிடணும். மத வழிபாட்டு எந்த மத வழிபாட்டு தலங்களையும் போகக்கூடாது சொல்லணும் சார். அதான் சார் நாட்டுடைய ஜனநாயகத்துக்கு நல்லது. நான் சொல்றது கஷ்டமாக இருக்கலாம் சில பேருக்கு, சில பேர் கோபத்தை கூட ஏற்படுத்தலாம், சில பேர் ஒரு ரொம்ப அதிக பிரச்சனைத்தனமாக பேசுகிறான்னு கூட விமர்சிக்கலாம். எங்கள் கட்சியுடைய எண்ணம் அது. தேர்தலாக இருக்கணும் சார். இதில் போய் சாதி சடங்குகள், மத சடங்குகள், அந்த அடையாளங்களை பூத்துறதெல்லாம் வந்து ஆரோக்கியமே இல்லை. அது பாதிப்பை தான் உருவாக்கும். நான் கவலைப்படுறேன். எதிர்காலத்தில் நிச்சயமாக இந்த வரக்கூடிய இளைய தலைமுறையினர் எங்கள் கருத்தை ஏற்றுக்கிடுவாங்க நான் நம்புகிறேன். அது நம்பினா நாட்டுக்கு நல்லது, ஜனநாயகத்துக்கு நல்லது. குதிரை பேரம் எதுக்கு அப்படின்னு எல்லாருமே இப்போ கேட்குறாங்க. அந்த தினகரன் நேற்று சொன்னதுலேருந்து குதிரை பேரம் நடத்துகிற அளவுக்கா இருக்குது தமிழ்நாட்டில்? இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி நடந்ததில்லை இது வரைக்கும் அப்படிலாம் தினகரன் நேற்று கடுமையாக பேசிட்டு போயிட்டார். நான் அவர்கிட்ட சொல்கிறேன் என்னன்னா, அது குதிரை பேரம்லாம் தப்பு, இப்போ யானை பேரம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால யானை பேரம் தப்புன்னு அவர் சொன்னா நல்லா இருக்கும். யானைன்றது தாவக கொண்டு அதை சொல்கிறீங்களோ? நான் அதை சொல்லணுங்க. திரும்ப நீங்க ஒம்பளை மாட்டி விட்டுட்டே இருக்கீங்க. எங்களுக்கு விஜய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்த அவர் அரசியல் மீது விமர்சனமே தவிர அவர் வந்து ஒரு கட்சி நடத்துற மக்கள் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. யானை பேரம் நடத்துறது விஜய்ங்கிறது தான் அமமுக. நான் அந்த அடிப்படையில் சொன்னேங்க. நான் பொதுவாக சொன்னேன். நீங்க குதிரைன்னு சொன்னீங்கன்னா யானைன்னு சொல்லணும் மாத்தி. நீங்க என்ன சுத்தி பழச்சி ஒம்பளை மாட்டி விட்டு நாளைக்கு விஜய்க்கு நானும் சட்டசபையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. சொல்றது அந்த பேரம் அந்த அதுக்கான உள்பொருள் இருக்குல்ல, அதை விட அதிகம் கணத்து இருக்குன்னு சொல்ல வரேன். புரியுதா இல்லையா? நீங்க தேவையில்லாம ரொம்ப எடுத்து விடாதீங்க.
காமராஜர் ஆட்சியை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு டிடிவிட்ட இருந்த காமராஜர் கொண்டு வந்துட்டாங்க தாவேக்கல. அதுதான் தெரியும். காமராஜ் கண்டுபிடிச்சிட்டாரு சார். ரைட், அவன் கண்டுபிடிச்சா நல்லா. என்ன பக்கத்து ஊருக்காரர் தான் அண்ணன், நல்லா பழக்கமான அண்ணன். IUML ஆதரவுன்னு முதல்ல செய்தி வந்துச்சு, அதுக்கப்புறம் இல்லைன்னு சொல்றாங்க. அந்த இப்போ ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு அந்த ஆதரவு கொடுத்தாங்கல்ல, அதுல IUML ஒண்ணுன்னு போட்டிருக்கு, அமமுக ஒண்ணுன்னு போட்டிருக்கு. இப்போ நான் கொடுக்கவே இல்லைங்கிறாரு. இதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அது என்ன? நான் வந்து பேராசிரியர் காதர்மீதி அண்ணனா ஐயா வந்து நான் ரொம்ப மதிக்கிறேன். ஏன்னா அவரை வந்து நான் எப்படி மதிக்கிறேன்னா, நல்லக்கண்ணு ஐயா, சங்கரையா இருக்காங்கல்ல அவங்க, பழ நெடுமாறன் ஐயா, இவர் இப்போ அந்த 2 பேரும் இறந்துட்டாங்க. வாடும் காலத்தில் பழ நெடுமாறன் ஐயாவும் பேராசிரியர் காதல் மொய்தி ஐயாவும் நல்ல ஆட்கள் அரசியலில் இப்போ அப்படின்னு நான் மதிக்கிறேன். ஆனால் அவங்க எடுத்த இந்த அரசியல் அறிக்கைகள் முடிவில் வந்து நேற்று சாயந்தரம் 6 மணிலேருந்து எனக்கு ஒரு குழப்பமாக இருக்குது. எல்லாத்துக்கும் நடக்கிறது உங்க கொடுத்தாங்களா இல்லையா அவருக்கே தெரிய மாட்டாங்குது. அவருக்கே தெரியுமா என்னன்னு தெரிய மாட்டாங்கன்னா, அவர் ஐயா மேலே மதிப்பு இருக்கு. அவர் ஒரு பாரம்பரியமான காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு நிறையான வரலாறு கொண்ட ஒரு கட்சி. கொடுத்தாங்களா இல்லையாங்கிறத ஒரு தெளிவாச்சும் படுத்தலாம். இப்படி ஒரு கடிதம் ஒன்று வருது ஃபேஸ்புக்கில், அப்படி ஒரு கடிதம் வருது, என்ன நினைச்சு நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விசிகா தாவேக்காவுக்கு ஆதரவு தருது, அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு தருதுன்னு சில பேர் சொல்றாங்க. இல்ல துணை முதல்வர் பதவி வருது, திருச்சி கிழக்குல ரிசைன் பண்ணிட்டாருன்னா திருமாவளவன் நாங்கள் திருச்சி கிழக்குல நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு அவர் துணை முதல்வர் ஆகிறாரு, முதல்வர் ஆகிறாரு அப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்களும் பயணிச்சவர் தான் அந்த கூட்டணியில். அதாவது அரசியலெல்லாம் கடந்து நம்மளும் திருமாவளவன் ரொம்ப நட்பு பாராட்டக்கூடியவர். என்னுடைய தொகுதியில் வந்து அவங்க பிசிக்கான நல்லா வேலை செஞ்சாங்க. அது தொகுதி எம்பியில். ஆமாம், எம்பி இல்லை, நல்லா வேலை செஞ்சாங்க. அவர் எனக்காகவே அந்த கடைசி 9:59 வந்து இறங்கினார் பிரச்சாரத்துக்கு கடைசியாக. அதெல்லாம் அந்த நட்பு சகோதரத்துவம் உண்டு. ஒரு எளிய சமூகத்தில் பிறந்து கடினமான போராட்டங்களை கடந்து நெருக்கடிகளை எல்லாம் கடந்து அவருடைய அரசியல் கட்சி அங்கீகாரம் பெற்றிருக்கு. இப்போ இந்த நிலையில் அவருக்கு ஒரு துணை முதல்வர் வாய்ப்பு வருதுங்கும் போது நான் அதை குறைத்து மதிப்பிட விரும்பலை. அவருடைய நீண்டகால அரசியல் முயற்சியில் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு முழக்கத்தை வச்சுட்டு வராங்க. இந்த வாய்ப்பை அவங்க சரியாக பயன்படுத்தி கொள்கிறாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் என்னுடைய ஒரு அன்பான வேண்டுகோள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இதையெல்லாம் ஒரு கொள்கை கட்சிகளாக நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி அந்த முகாமுக்கு அவங்க போனாலும் மீண்டும் நம்முடைய முகாமுக்கு வரக்கூடியவர்கள் தான் அவங்க. அதனால் வந்து விமர்சனங்களும் பார்த்து வைக்கணும். கலைஞர் ஒருத்தர் சொன்னார், ஒருவரை விமர்சிக்கின்ற பொழுது அடுத்த முறை அவரை நாம் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புரிந்து கொண்டு வார்த்தைகளை பயன்படுத்தணுன்றார். அந்த அடிப்படையில் தான் அந்த 3 கட்சி விஷயத்திலையும் நம்ம சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சி விஷயத்திலும் கூட நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நீங்கள் முறையாக சொல்லிவிட்டு நண்பர்களாக சேர்ந்தோம், நண்பர்களாக புரிந்து கொண்டு போயிருந்தால் தப்பு இல்லைங்கிறதா நம்முடைய ஆதங்கம். மற்றபடி அது அவங்களுடைய நிலைப்பாட்டை நம்ம ஒன்றும் சொல்லலை, அவங்க கட்சியுடைய உள்வாரம். இந்த 3 கட்சிகளுக்கும் நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அங்கே போகிறீங்க, இத்தனை நாள் நம்முடைய கூட்டணியில் இருந்தீங்க, இப்படி ஒரு வாய்ப்பு வருது, நீங்கள் பிஜேபி கொல்லைப்புற வழியாக வந்துவிடக்கூடாது என்ற அச்சத்தில் போகிறதாக சொல்கிறீங்க. அது உங்கள் கட்சியுடைய விருப்பம், கருத்து. குறைந்தபட்ச ஒரு செயல் திட்டத்தை வகுத்து நீங்கள் போங்க. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை வந்து காங்கிரஸ் தலைமையில் அமைச்சு பிரதமராக மன்மோகன் சிங் வந்த போது கம்யூனிஸ்ட் கட்சியில் அத்தகைய நிலைப்பாடை தானே எடுத்தாங்க. அது மாதிரியாக ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டம், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு, ஆமாம், 100 நாள் வேலை, தகவல் அறியும் உரிமை சட்டம், மன உரிமை சட்டம், கல்வி உரிமை சட்டம், இதெல்லாம் அது மாதிரியான ஒரு செயல் திட்டத்தை வகுத்து நீங்கள் போங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அதே நேரத்தில் எந்த நிலையிலும் தமிழ்நாட்டுடைய வாழ்வுரிமைகளும் திராவிட இயக்க அரசியல் கலாச்சாரமும் பாதிப்பில்லாத வகையில் இருப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய கருத்து. மற்றபடியாக நம்ம விமர்சிக்கலாம். இதே திருமாவளவன் வந்து திருச்சி கிழக்கு தொகுதி ஒரு பொது தொகுதியில் போட்டிட்டு அவங்க வெற்றி பெற வச்சாங்கன்னா நான் அதை பாராட்டுவேன். ஏன்னா ஒரு எளிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களை தனி தொகுதிகளில் தான் நிறுத்தி வெற்றி பெற வைக்க முடியும் என்ற நிலையில் அரசியல் இருப்பது, ஜனநாயகம் இருப்பது நல்லதல்ல. அண்ணன் சீமா கூட சொன்னார், அதெல்லாம் சபிக்கப்பட்ட தொகுதியில் மாதிரியே பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போது திருமாவளவன் போன்றவர்கள் பொது தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்றான்னா நல்ல விஷயம் தானே. நமக்கு பிடிக்காத ஒரு இடத்துக்கு அவர்கள் செல்கிறார்கள், பிடிக்காத என்ன அரசியல் ரீதியாக மாற்று கருத்துள்ள இடத்துக்கு அவங்க செல்கிறார்கள் என்பது வேறு. ஆனால் நம்ம வந்து நண்பர்கள் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம், நம்முடைய நண்பர்கள், கொள்கை நண்பர்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதில் ஒரு போட்டிட்டு வென்றான்னு சொன்னோம்னா என்னை பொறுத்தவரை அது நல்ல விஷயமாக நான் பார்க்குறேன், அரசியலை கடந்து நான் பார்க்குறேன். அதே மாதிரியாக யார் முதல்வராக விஜய் அவர்கள் இருக்கலாம், துணை முதல்வராக அண்ணன் திருமாவளவன் இருக்கலாம். அப்படி ஒரு வாய்ப்பு அந்த சமூகத்துக்கு, அந்த கட்சிக்கு கிடைச்சின்னு சொன்னோம்னா என்னை பொறுத்தவரை அதை நான் வந்து குறைச்சி மதிப்பிட மாட்டேன். அவர்கள் நீண்டகால அரசியல் எழுச்சிக்கு அது துணையாக இருக்கிறது நம்ம கருதுனாங்க போது அங்கே போகிறாங்க,
பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் காமன் மினிமம் செல் ப்ரோக்ராம் செயல்திட்டம் தமிழ்நாட்டுடைய அரசியல் கலாச்சாரம் திராவிட இயக்க மரபுகள் பாதிக்காம பல அரசியல் தொடர்ந்து பல அரசியல் பல மாநில அரசியல் நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசியலில் இந்திய அளவில் அரசியல் பேசுகிறோம், கவனிக்கிறோம், அதுக்கான விவாதம் பண்ணுறோம், அறிக்கைகள் கொடுக்குறோம், உலக அரசியலை பார்க்குறோம்னு சொல்கிறீங்க. அந்த நிற்கிற 118 அதை வச்சு பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார் இப்போ இவர். அது ஒரு கத்திமை நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது எப்படி பார்க்குறீங்க? தாவேக ஆட்சி எப்படி இருக்கும்? அதாவது இவங்க இவ்வளோ இடத்த பெற்றது அவங்களுக்கே ஆச்சரியம்தான். வந்துட்டாங்க, வந்தவங்கள மக்கள் ஒரேடியாக ஒரு 118 கொடுத்து வச்சுருந்தாங்கன்னா அந்த சிக்கலே வந்திருக்காது. இவங்க வந்தது சரியாக தவறாங்கிற வேறு விஷயம். வந்தால் முழுமையாக வந்திருந்துருக்கணும். வராத ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட்டு பல அரசியல் அனுபவங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இப்போது திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற கட்சிகள் அங்கே போயிருக்கக்கூடிய நிலையில் அடுத்த 6 மாத காலம் எப்படி இருக்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இந்த 6 மாத காலத்தை அவங்க சிறப்பாக கையாண்டாங்கன்னா அடுத்த 2 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களிடம் அரசியல் குழப்பங்களோ பிழைகளோ ஏற்பட்டால் அது அடுத்த 2 வருடத்திலே எதிரொலிக்கும் என்று நான் கருதுகின்றேன். அதனால் அந்த ஒரு 6 மாத காலம் பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்க என்ன செய்கிறாங்கங்கிறத நம்ம கவனிப்போம். நல்லது செய்யும்போது நம்ம பாராட்டுவோம். அதனால் நல்ல நாகரிகமான அரசியலாக இருக்க முடியும். பிழைகள் செய்யும்போது ஒரு 6 மாதம் காத்திருந்து அதன் பிறகு நம்முடைய அரசியல் ரீதியான அணுகுமுறைகள் நம்ம கையாளுவோங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இப்போ எங்களுக்கு நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்பட தான் முடிவு பண்ணியிருக்கோம். அப்படி செயல்படுகின்ற போது முதல் 6 மாதம் கொஞ்சம் நிதானமாக நம்ம இருப்போம், அவங்களுக்கான வாய்ப்புகள் கொடுத்துட்டு. அதன் பிறகு சட்டமன்றத்தை கேள்விகளால் அதிர வைப்போம். ரொம்ப நன்றி. நான் உண்மையுமே ஒரு அரசியல் பாடம் எடுத்த மாதிரி இருக்கு. அரசியல்னா இதுதான், மதம் கலக்காம சாதி கலக்காம நடந்துக்கணும். அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரங்களில் மத வழிபாடு தலங்களில் போய் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, இந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாதுன்னு சொன்னது. ஒரு அரசியல் கட்சியாக எப்படி நடந்துக்கணும், சட்டமன்றத்தில் பொதுவெளியில் ஒரு வேட்பாளராக எப்படி நடந்துக்கணும், ஒரு வேட்பாளர் அறிமுகமில்லாத தொகுதிக்கு போனால் கூட வேட்பாளர் எப்படி நடந்துக்கணும் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள். உண்மையிலுமே புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க அடுத்தது சட்டமன்ற தேர்தலை சந்திக்கணும், நான் ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு பாடம் தான். அதுவும் குறிப்பாக எங்களை போன்ற இளைஞர்களுக்கு நல்ல பாடமாக இருந்தது. முக்கியமான நம்பிக்கையான பதிவு. எங்கள் டீ கடைக்கு சிறப்பு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. டீ கடைக்கு ரொம்ப நன்றி. 2 பால் இல்லாத டீ, ஒரு பால் டீ, இப்படிப்பட்ட ஒரு வடை இப்பெல்லாம் தந்து எங்களை உபசரிச்சிங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி டீ கடை சந்திப்பை அவ்வப்போது கூப்பிடுங்க. கண்டிப்பாக எங்களை நீங்கள் களத்துக்கு போங்க சட்டமன்றத்துக்கு. ஆமாம், கண்டிப்பாக தான் நடக்கும். உசுப்பே திரும்பியா நடந்ததை நம்ம திருப்பி இங்கே பேசுவோம். சிறப்பாக நம்ம அடிக்கடி சந்திப்போம். எல்லாம் நல்ல எதுவும் அந்த இது இருக்குல்ல, அது பேருனா இந்த உரையாடல் என்பதை காலையில் 6:30 மணி 7 மணிக்கு டீ கடையில் கொஞ்சம் ஜாலியாக பேசிக்கிற மாதிரியே இருந்தது. ஏதோ 3 மணி நேரமாக ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன்ல, எப்படி போனிச்சுன்னு தெரியல. 3 மணி நேரத்தில் எவ்வளோ நேரத்தில் நீங்கள் வெளிக்காட்ட போறீங்கன்னு தெரியல. ரொம்ப சிறப்பு, ரொம்ப இயல்பாக இருந்தது. மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். குறிப்பாக அந்த சந்திப்பில் நம்முடைய ஆசிரியர் அண்ணன் கோபாலன் அண்ணன் சந்தித்தோம். நாங்களெல்லாம் 20 வருஷத்து நட்பு, நிறைய உரையாடுவோம். இன்னைக்கு இந்த இவ்வளோ நேரத்தை அவருடைய 1 மணி நேரம் உரையாடல் போயிடுச்சு, பர்சனல் உரையாடல் இல்லையா. இப்போ மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, இதுதான் எங்களுடைய பாலிசியும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.